வணக்கம் அன்பான ஈழத்தமிழர்களே, ஏமனிலிருந்து உங்கள் தரன். தற்போது ஜெனீவாவில் இருந்து உங்கள் தரன். கதரண்ணாவும் என்னோட பக்கத்தில் இருக்கிறார். வணக்கம் கதரன். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் சுகமாக இருக்கிறோம். முதல்ல எங்களுடைய சார்பில் உங்களுக்கு திருமண நல்வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. நேரில் போட்டிருக்கணும், நேரம் கிடைக்கல. சரி, இந்த டைமுக்குள்ளே டே போடுவோம். எங்கள் சவுண்ட் கொஞ்சம் பிளத்து கதைக்கணும் நினைக்கிறோம். கூட்டி விடுங்க. குறைக்கலாம், ஏசியை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு. இதுதான் ஸ்விஸ் ரோட். நல்ல வெயில். இந்த வெயில் காரணமாக வந்து ஒரு ஈழத்து குழந்தை வந்து எங்கள் விஜயமாயில் ஸ்டுட்கார்ட் நகரில் இறந்துருக்கிறது வந்து ஒரு வேதின, ஒரு கவனமற்ற ஒரு செயலும் வேதின ஒரு விடயவுமன். அது கேட்கும் போதே மனதை தானது. மற்றதுனா சுவிஸ் ஏமன் இல்லாமல் இந்த வெதர் அப்படி இருக்குது. இந்த இதை பார்த்துருங்க, இந்த பாக்ஷா எப்படி உருகி போயிருக்கணும் இந்த வெயில். நான் அந்த ஏமனில் வந்து மாழ்கிய நேரத்தில் வந்து ஃப்ராய்டன்ஸ்டாட் அதில் வச்சுட்டு போனாங்க. அந்த ஊஃபாஸ்டாலும் டிரெக்டாக விழுந்துருக்க போல இருக்கு. எப்படி உருகிச்சு அந்த பாக்ஷா. நான் வந்து அடுத்த நாள் வந்து பார்க்க எனக்கே ஷோக்கு. இவ்வளவு இறுக்கமான இது வந்து இப்படி இலவில உருகி போயிருந்துச்சு தானே. அப்படி தான் அந்த குழந்தை இவ்வளவு, அந்த குழந்தை இவ்வளவு பரிதை வச்சு உயிரிழந்திருக்குமே. அது அவை 44 வயது பிந்தித்தான் அவன் தாயாக இருந்திருக்கிறா. அந்த மறதி வேலைப்பழு மறதியாண்டு இந்த வேலை இதுக்குள்ளே இங்கத்த வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் அண்டு ஒரு படித்தால தான் இருக்கு. அந்த கார் வச்சு வேலைக்கு போயிருக்கிறான்டா. எங்களுக்கு ஒன்றும் அது டீட்டெயில் தெரியாது. ஆனால் அந்த என்னும் போது அப்படி கேமரா வந்து ப்ளாக் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் பையனுக்கு ஓடியா ஒன்று ஃபோனில் இருந்து ஒரு ஆள் வந்தால் தான் கேமரா இதெல்லாம் நான் இப்படி வைக்கலாம் தானே. இப்படி வச்சு விட்டா சரி. ஓகே. கிளியர் இருக்கான்னு நினைக்கிறேன். சரி, கையில் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் எப்படி கையில் வச்சுக்கொள்ளுங்க. கையில் வச்சுக்கொள்ளுங்க. எப்படி போகுது அப்போ உங்களோட திருமண வாழ்க்கையில் எப்படி போகுது? சுற்றுலாவும் சில விடயங்களை பார்த்துட்டு வந்து நீங்கள் ஒன்று போட வேணாம்னு சொல்லிங்க கடந்து போய் சொல்கிறபடியே கடந்து போகிறோம். இப்போ நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏனென்றால் இப்போ சங்கீதண்ட கைதும் அந்த மக்களினுடைய போராட்டங்களும் எப்படி தோற்கடிக்கப்படுதுன்றதை பார்க்க வேணும். அப்போ இன்றைக்கு திட்டமிடப்பட்டு ஈழத்தமிழர்களுடைய எல்லா விடயங்களும் வந்து தோற்கடிக்கப்படுது. அப்போ இதுக்குள்ளே நாங்கள் நின்று கொண்டு எங்களோட கருத்தை சொல்லிக்கொண்டு இதுகளெல்லாம் வேலை திட்டங்கள் ஒன்றும் அப்படியே கிடக்கும். யாருமே எந்த முயற்சி எடுத்தாலும் அது தோற்கடிக்கப்படும். இதை மீறித்தான் வேலை செய்யணும்னா நாங்கள் எங்களோட பயணத்தில் போய்கொண்டு இருந்தால் சரி. இதை யாரை நாங்கள் குற்றம் சொல்கிறது? இப்போ இவ்வளவு இணையதளத்தில் ஈழத்தமிழர்களினுடைய இந்த இப்படியான விடயத்தை சர்வதேசம் மேலே பார்க்குது. சர்வதேசம் ஈழத்தமிழர்களை பார்த்துட்டு ஈழத்தமிழர்கள் இப்படியே தங்களை அடிபட்டு கொண்டு இப்படி இருக்கிறது எங்களுக்கு எப்படி எங்களை சுயநிர்ணய உரிமையை தரமாட்டினோம். இல்லை, சங்கீத தமிழ் இதுக்கு வந்து நாங்கள் எல்லாரும் தான் குரல் கொடுத்துருந்தோம். நீங்கள் வந்து ஐக்கிய சபையே உடனே இதாண்டு விட்டுருந்தோம். நீங்கள் எல்லா பக்கத்தாலேயும் வந்து அது ஒரு கவனம், அந்த எல்லா பக்கத்தாலேயும் கவனம் ஒரு விடயமாக இருந்தது. எல்லா பக்கம் மக்கள் வந்து போராட்டங்களில் எல்லாத்துலேயும் வந்து குதிச்சிருந்த ஒரு இந்த இதுக்கு பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிரான போராட்டம் தான் அது இதான் முடிச்சிருந்தது. அதை எப்படி அனுர அரசாங்கம் அப்படி முடிச்சு விட்டுச்சுன்னு பார்த்தீங்க. அனுர அரசாங்கம் தான் அந்த தம்பி வந்து கைது செய்தது. பேருந்து அப்படி இந்த இளங்குமரன் போனார்களெல்லாம் உதாசீனமான பதிலை தான் ஆரம்பத்தில் வெளிப்படுத்தினார். கைதுக்கு பிறகு மற்ற ஒன்னமருதர் இருக்கிறார், என்ன பேர் அவருக்கு, மற்றவருக்கு 2 பேரும் உதாசீனமான கருத்துக்களை தான் தெரிவிச்சிருந்தேன். பேருந்து தாங்களாம் பிடிச்ச மாதிரி ஒரு பெரிய நாடகத்தை இந்த பயங்கரவாத தடைக்கு எதிராக வந்து மக்கள் போராட தொடங்கினோன்னு எப்படி வந்து அதை வந்து உடனே சங்கீதனை கைது செய்து அவரையே வந்து நன்றி தெரிவிக்க சொல்லி எப்படி அதை வந்து மழுங்கடிச்சார்கள்னு பார்த்தீங்களா. அந்த ஒரு போராட்டத்தை வந்து எப்படி
அதே வந்து மக்களும் இப்படி அமைதியாயிட்டேன். இன்னொரு தரம் இப்படியான ஒரு பிரச்சனை வரக்குள்ள மக்கள் எழுச்சியா போராட மாட்டினோம். அப்ப பலவீனப்படுத்த தொடர்ச்சியா எங்களை சுற்றி வந்து இந்த பலவீனப்படுத்துற விடயம் தான் தொடர்ச்சியா நடக்குது. அதைத்தான் இதுகள் செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியான பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் என்ன முடிவெடுத்து போராடினாலும் என்னத்தை நாங்கள் செய்தாலும் அந்த இடத்துல அதை தோற்கடிக்கிறதுக்கு ஆக்கள் தயாராக இருப்பினோம். இது நாங்கள் ஃபுல்லாக விழுங்கிட்டாங்க. இப்போ இந்தியா ஒரு பக்கம் விழுங்கி கொண்டிருக்குது, இந்தியாவில் இலங்கை ஒரு பக்கம் விழுங்கி கொண்டிருக்குது. ஒரு அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்கள் என்னென்னலாம் செய்ய வேணுமோ அதெல்லாம் நாங்கள் செய்துட்டு போனோம்னு சொன்னால் சர்வதேசத்தில் வந்து சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்கக்கூடிய அளவு அடுத்த தலைமுறை பிள்ளைகள் தான் இதை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அதுலேயும் வந்து பார்த்தீங்களா, அந்த அதுலேயும் வந்து வேறு வேறு பல பாடல்கள் பல பேர் இந்த அனுராக்கு பின்னால் இருக்கிற யூடியூபர்ஸ் வந்து டிக்டாக்கர் பல பேர் வந்து எங்களோட இயக்க பாடலையே வந்து பாடி அங்கே வந்து போஸ்ட் போட்டது கௌரவிக்க முடியுங்களே கணக்காக நடந்தது. அப்போ எல்லாம் ஒரு கைது நடக்காத இது வந்து இவரை வந்து கைது செய்து அதை வந்து ஒரு பயமுறுத்தல் நடவடிக்கை தானே. நீ அடுத்த இது எச்சரிக்கை நடவடிக்கை தான். நீ வந்து ஈழத்தமிழர்கள் வந்து இப்படியான இதெல்லாம் செய்ய வேண்டாம்ட்டு தாங்கள் தேர்வு செய்த நபர்கள் தான் தங்களுக்குள்ள வேலை செய்கிற நபர்கள் தாராளமாக படிக்கலாம். அந்த பொதுமக்கள் வந்து இயக்கத்தை வந்து தூக்கி பிடிக்கக்கூடாது என்னக்கூடாதுன்னு எப்படி அந்த ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளேயே வந்து அப்படி ஒரு ஜெயில் மாதிரி தானே தானே. இது ஈழத்தமிழர்களினுடைய பிரச்சனை. இப்போ நீங்கள் எப்படி எடுத்து பாருங்க. இப்போ ஒரு ஆள் கிளம்பி இருக்கிறார் தொடர்ச்சியான இணையதளத்தில். இப்போ அவன் ஒரு ஆள் கிளம்பி இருக்கிறார். இப்போ ஏதோ தமிழர்கள பிரச்சனையை ஊடகங்களுக்கு தான் கொண்டு வர மாதிரி இத்தனை வருஷமாக வந்து ஏதோ இந்த விடுதலை புலிகளில் போராடின போராளிகளும் தளபதிகளும் வந்து காட்டி கொடுத்தேன்னு சொல்லினோம். காட்டி கொடுக்கறதுக்கு இன்னும் இருந்தது முதல். இப்போ ராமண்ணாவை வந்து டிக்கெட் கதிரையில் இருந்து கொண்டு பேசினோம். ராமண்ணாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை அதுலேயும் வந்து ஒரு யோக்கான விடயம் வந்து ராமனை வந்து இலங்கை கைக்கூலியான்னு சொல்றது எங்கே போய் சொல்லினோம்னா இந்திய உளவுத்துறையில மீடியாவுக்கு போய் வந்து தங்களை வந்து மக்களை முட்டாள நினைச்சு கொண்டு தாங்கள் யார் ரெண்டு மக்களுக்கு தெரியாது நினைச்சு கொண்டு இந்தியா உளவுத்துறையில ஊடகத்துக்குள்ள போய் வந்து ராமனை வந்து இலங்கை உளவுத்துறை ஆளுன்னு சொல்லி எப்படி அடிக்க முடியும் மென் அவையில பார்த்தா தாங்கள் அதுவும் வந்து ஒரு முந்தி 2019 முதல் எங்களோட ஒரு ஊடகம் மென். அதான் இது என்னன்னா நீங்கள் ஒழுங்கா இருந்தீங்கடா. போராளிகள் தளபதிகள் போராடினவர்கள் வந்து காட்டி கொடுத்தார்கள், இல்லை புலனாய்த்துறையோட வேலை செய்கிறார்கள் என்றால் நீங்க நிர்வாகம் புலத்துல சரியா இருந்திருக்கலாம் தானே. போராட்டம் முடிஞ்சது நிலத்துல, சரி போராட்டத்தை நீங்க நடத்திருக்கலாம் தானே புலத்துல. இப்ப உங்களுக்கு அதுக்கு துப்பு இல்லை. நீங்க முதல் ராமண்ணாட பிரச்சனையை அந்த மக்கள் முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். இந்த இறுதி கட்டத்துல ராமண்ணா வந்து தண்ட குடும்பத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் வந்து அந்த இறுதி கட்டத்தில் பைஃப் பிள்ளைகள் எல்லாம் வந்து இல்லாமல் போட்டினோம். இழந்துட்டார். அவர் பைஃப் பிள்ளைகளை இழந்துட்டார். ராமண்ணா இழந்துட்டார். அவர் ராமண்ணா இழந்துட்டார் என்று சொன்னால் தரன் அதுக்கு பிறகு அவர் வந்து பயங்கர அப்செட்டிலே இருந்தவர். ஒரு மனநிலைமை ஒரு பயங்கர அப்செட்ல இருந்தவர். இறுதியாக கைது செய்யப்பட்டவர். நாங்கள் ஜெயிலில் இருக்கக்குள்ளையும் ராமண்ணாக்கள் வந்து அங்கே இருக்கிற காலத்திலையும் அப்படித்தான் அவர் இருப்பார். அப்படியே சோர்வனவாகவே ஒரு இடத்துலயே அப்படியே ஜோதிச்சு கொண்டே இருப்பார். அப்படி இருந்த ஆக்களுக்கு தான் அந்த நடவடிக்கை அவங்க பவுனியாவில் திருப்பி ஒரு டீம் பாம் பண்ற மாதிரி பண்ணி சர்வதேசத்துக்கு காட்டி கொண்டு இருந்தவங்க. 1000 பிடிக்குள்ள நிக்கக்குள்ள நீ இதை செய்ய என்று சொன்னா அதை செய்வினம். ஆனா விடுதலை புலிகளினுடைய சார்புல விடுதலை புலிகள் உருவாக்கமோ என்ன செய்தாலும் புலத்தில் எல்லாத்தையும் அடிச்சு சுக்குநூறா உடைச்சு போட்டு விடுதலை புலிகளினுடைய எல்லா நிதிகளையும் எல்லாத்தையும் நீங்க ஆட்டையை போட்டுட்டு உங்களோட குடும்பங்களையும் நீங்களும் சந்தோஷமா இருந்து கொண்டு இந்த மண்ணு மக்களுக்குமாக போராடி உடலங்களை தியாகம் செய்து நாட்களை தியாகம் செய்து இளமையை தியாகம் செய்து அவர் சகோதரி மாவீரர் அதுவும் தன் குடும்பத்தை ராமண்ணாட குடும்பத்தை வந்து அவர் கொடுத்துட்டாரு. இறுதி கட்டத்துல கொடுத்துட்டாரு. அதுல அவருக்கு ஒரு மென்டாலிட்டி ப்ராப்ளம் இருந்தது. ஒரு சைலண்ட் ஒரு இதாத்தான் அவர் இருந்தவர். ஒரு அமைதியாவே அவர் இருந்தவர். அப்ப நாங்கள் ஜெயில இருந்து வெளியில வந்த பிறகு ராமண்ணாக்களுக்கு நடந்த பிரச்சனை அவங்களோட குடும்பத்தில இருந்த ஒரு பிள்ளையே மீண்டும் ஒரு திருமணம் செய்து கொடுக்கணும். திருமணம் செய்து கொடுத்துட்டு அது நல்ல பிள்ளை, நல்ல ஓடி உழைக்கக்கூடிய பிள்ளை. இந்த நெல்லுகள் கொள்வனவு செய்கிறது. அப்ப அப்படி நெல்லுகள் கொள்வனவு செய்த பிரச்சனத்துல இன்னொரு பகுதிக்கு இவங்களுக்கும் குழப்பம் வந்துட்டு அப்ப அவன் சிஐடி பிரான்ஸோட வேலை செய்யறவங்க என்னென்றால் இயக்கத்தவர் உருவாக்குற மாதிரி ஒரு பிளான பண்ணி திருப்பி கைது செய்தாங்க. ஆனா அங்க நடந்த பிரச்சனை நெல்லு கொள்வனவு பிரச்சனை. மில் வச்சிருந்தவங்க நெல்லு கொள்வனவு பிரச்சனை. இப்ப இது மக்கள் மத்தியில வரல, என்ன நடந்தே தெரியாது. பிறகு அங்க பொலிஸ் சூட்டு சம்பவத்துக்குள்ள இவர் தான் நிக்கிறேன்னு சொல்லி இந்த பிரச்சனையும் வச்சு அவரை கொண்டு வந்து போட்டு திருப்பி விட்டு தான் அவர் இப்ப அமைதியா வாழ்றாரு. அதுக்கிடையில அவர் வெளிநாடு வரணும், சாட்சியங்கள் அளிக்க வேணும் என்று இது பண்ணணும். இப்ப ஊடகத்துல இருந்து கொண்டு அவரை நீ புலனாய்த்துறை கைக்கூலி நீ இவன் என்னடா இருக்கு புலனாய்த்துறை சொல்றதுக்கு என்ன இருக்கு? இதுல வந்து எனக்கு ஜோக்கா இருக்கிற வந்து உண்மையான புலனாய்த்துறை கைக்கூலிகள் வந்து
துள்ளினம். இப்போ வந்து இந்த உண்மையாக புலனாய்வுத்துறைக்கும் இந்தியா ரோக்கு பின்னால் இருக்கிறவர்கள் வந்து இப்படி எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க கூடாதுன்ற ரீதியில் வந்து இப்படி துள்ளினம் பண்ணிக்க எங்களுடைய இனம் எந்த ரீதியில் இப்படி விழிப்புணர்வாக இருக்குது, ஏன் இப்படியான செயல்களில் ஈடுபடுறது. சீமானண்டவரில் வந்து நாங்கள் 7 வருஷமாக அம்பலப்படுத்தினோம். அப்படி செய்யும் போதன்ன ஒருத்தரும் காதல் எப்போ வந்து விழுந்து செய்ய அதுவும் இந்த விஜய் இதன்னும் போது வந்து இதன்னும் போது பாருங்க எங்களோட காணொலி வந்து அப்படி ஓடுதுன்று இங்க நீங்க பாருங்க. இப்ப இவங்கள இருக்கிற பிரச்சனை என்னென்னால் போராளிகளை அவமானப்படுத்த வேணும் என்று சொன்னால் முதல்ல என்னத்தை காட்டி கொடுக்க போய் நீங்க என்ன நிர்வாகத்தை செய்யறீங்க, என்ன வச்சிருக்கிறீங்க நிர்வாகம் செய்யறதுக்கு உங்கள்ட்ட என்ன வச்சிருக்கிறீங்க. இப்ப ஒரு போராளி களமுனையில் இராணுவம் வீழ்த்தப்படுகிறது, சரி, அது துடைக்கப்பட்டுட்டு நீங்கள் அரசியல் சித்தாந்தப்படியாவது ஈழத்தமிழர்களுடைய அரசியலை கொண்டு போயிருக்கலாம் தான் சுயநிர்ணய உரிமை. புலிக்கொடியை கொடுக்கும் வரைக்கும் இவர் கதிரையில இருக்காதவர், புலிக்கொடிய இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்து வச்சது, தேசிய தலைவரை கொண்டு வந்து வச்சது. இவருக்கு ஒரு ஊடகவியலாளர், இவருக்கு தெரியணும் ஒரு தேசிய இனத்தினுடைய புலிக்கொடி என்றதும் தேசிய தலைவர் என்றதும் வீரச்சடைஞ்ச மாவீரர்கள் என்றதும் ஒரு தேசிய இனத்தின் அடையாளம் என்றது தெரியணும். ஊடகங்களை சேர்ந்தார்கள் இவர் தான் முதல் பொறுப்பே. சூசையன்னாட ஓடியோவை வெட்டி ஒட்டி கொடுத்ததுல இவர பெரிய பங்கு இருக்குது. நான் ஜெயிலால வந்து பார்க்கக்குள்ள இவர் தான் போட்டிருந்தவர். இவர் போட்டுட்டு இன்றைக்கு போராளிகள் மீது வைக்கிற இந்த வன்மம் இது வந்து ஒரு அயோக்கியத்தனமா பார்க்கணும். தன்னை தவற வந்து மறைக்கிறதுக்காண்டி இப்படி சொல்றாரு. கண்டிப்பா இப்ப போராளிகள் இப்ப ராமண்ணா புலனாய்வுத்துறையோட சேர்ந்து செயல்பட்டன்னு சொல்ல என்ன இருக்குடா சேர்ந்து அண்ணன் பாலசிங்கம் அண்ணன் மீது வந்து அவரை வந்து அவர் ராமண்ணாட குடும்பம் களத்துல செத்ததை பற்றி உனக்கு தெரியாது, அவர் ஒரு அமைதியான ஒரு மென்டலிட்டிக்குள்ள போனதும் நமக்கு தெரியாது. அதை விட அவர் என்ன பிரச்சனையில் அவர் அந்த சமூகத்துல வாழ்ந்து கொடுத்து இறுதி வரைக்கும் வந்து இன்றைக்கு வாழ்றாருன்றதும் விளங்காது. அப்ப நாங்கள் ஒதுங்கி இருக்க வேண்டியதுதானே, ஏன் நாங்க விமர்சனம் செய்யணும்? எங்களுக்கு இதுல என்ன தேவை இருக்கு? இன்றைக்கு உங்களோட ஊடக வருமானத்துக்கு என்னத்துக்கு இந்த பேச்சு? உங்களை என்னத்துக்கு அடையாளப்படுத்துறீங்க? உனக்கு அவ ஒரு ஆள் இருக்கிறா, இதோ தமிழ் படிச்சு தமிழ் புலவர் மாதிரி இந்த வெள்ளக்கோடி விவகாரங்கள் இதை போராட உனக்கு என்ன தகுதி இருக்கு? முதல் வெள்ளக்கோடி விவகாரங்களுக்கெல்லாம் நீங்கள் என்னத்தை புடுங்கிட்டீங்க? புலத்தில் இருக்கிறார்கள். இதே நாங்கள் போராளிகள் தான், இதே நாங்கள் தான் அதை உறுதிப்படுத்தி நாங்களே நின்று நாங்களே முயற்சி எடுத்து எல்லா வேலையும். உங்களோட பணி என்ன? ஒரு நிர்வாக புலத்துல கட்டமைக்க தெரியாத நீங்களும் ஒரு சரியான வழிகாட்டல மக்களுக்கு வழிகாட்ட தெரியாத ஊடக இருந்து கொண்டு போராளிகள் அவமதிக்காதீங்க. போராடினவர்கள் அப்படியே விட்டுடுங்கோ. ஆயுதம் வீழ்த்தப்பட்டு இருக்கிறது என்றால் அரசியல் சித்தாந்தத்தை கையில இருந்துங்கோ. அதை நீங்க கொண்டு போறதுக்குரிய வேலை பொன்சேகா சொன்னா அதுக்கு ஒரு காணொளி. அப்ப ஏற்கனவே உங்களுக்கு ஒரு அரசியல் ஒரு ஆய்வாளருக்கு என்ன தெரியணும்? ஒரு இது பேச்சுவார்த்தை 2013 எல்லாமே கொடுத்து முடிஞ்சது, எல்லாம் அந்த வடிவமாக்கப்பட்டுட்டு அதை பற்றி நாங்கள் சரியான இறுக்கமா பேச வேண்டும். பலவீனப்படுத்துறதுக்கு பேசக்கூடாது. இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடந்த பேச்சுவார்த்தை இன்றைக்கு பேசுனக்கு என்ன லாபம்? நீ அண்டு பேசிருக்கலாமே, பிரபாகரன் இருக்கும் போது, மேதோ தேசிய தலைவர் இருக்கும் போது அண்டு நீங்க பேசிருக்கலாமே. இன்றைக்கு 17 ஆண்டுகள் கழித்து பேச பலவீனப்படுத்தாதீங்கோ. இதுக்குள்ள போயிருந்த அதை வென்றிருக்கலாம், இதுக்குள்ள போயிருந்தா இதை பண்ணிருக்கலாம், இவர டீம் இதுக்குள்ள அடிச்சு. களமுனையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? களமுனையை பற்றி ஒரு அரப்பும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. ஆரோ சொல்றதை கேட்டுக்கொண்டு, ஆரோ சொல்றதை எழுதி கொண்டு, ஆரோ வெட்டி கொடுத்த ஓடியோ போட்டுக்கொண்டு திரிகிற இந்த பூச்சாண்டிகள் புலத்துல போராளிகளையும் தளபதிகளையும் அவமானப்படுத்தாதீங்க. சிங்களத்தினுடைய புலனாய்வு துறையோட சேர்ந்து செயல்பட நீங்க நிர்வாகத்தை முதல் நடத்தணும். அந்த நிர்வாகம் தோல்வியடைந்து அந்த நிர்வாகத்துக்குள்ள சரியான முறையில செயல்படும் போதுதான் நீங்க அடையாளப்படுத்த வேணும். திடீர்னு வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம், எப்போ சொல்லியிருந்தோம், 2 வருஷம் முதல் சொல்லியிருந்தோம், தமிழ்நாட்டு அரசு தலைவருக்கு பின்னால் நிற்கிற ஆக்களும் அனுராக்கு பின்னால் நிற்கிற ஆக்களும் ஒண்டா சேர்ந்த ஆக்கள் ஒண்டா பயணிக்கிறார்கள் என்று நாங்கள் 2 வருஷம் முதல் அவர்கள் தான் அனுராக்கான பிரசாரத்தையும் செய்கிறார் என்ற விடயத்தை வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பாருங்க, அந்த தமிழ்நாட்டுக்கு பின்னால் நிற்கிற ஆக்கள் தான் அங்கே இலங்கையில் வந்து அவர்களுக்கு ஒரு பயம் இல்லாமல் அங்கே போய் நின்று கொண்டு பல கான்சர்ட்டுகள் இதுல அதுக்குள்ள நடத்தி கொண்டு வெளிப்படையாவே வீடியோ. எனக்கு வந்து பயங்கர வருத்தம் ஆயிட்டு, இவங்களெல்லாம் கதைக்கிறாங்களே. வேறொருவன் கதைச்சா பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு அது பேரு மண் ஒன்றும் தேவையில்லை. எனக்கு என்ன கவலைன்னு சொன்னா, ஒரு அறியாத இன்றைக்கு போருக்கு பிறந்த பிள்ளைக்கு 5 வயசு உள்ள பிள்ளையோ அல்லது ஒரு உன்னோட வயசுக்கு பேச்சுவார்த்தை காலத்துல இருந்து விடுதலை பிள்ளையோ உன்னோட வயசுக்கு உன்னுடைய ஊடக இதுக்கு என்ன அனுபவம் இருக்குது? அவ்வளவு பலிகள் மட்டும் நிறைஞ்சு போயிருக்கு எங்களுக்குள்ள. அதெல்லாம் தான் நான் இந்த இதெல்லாம் பேஸ்ட் டைம் பேஸ்ட் எங்கட தகவல்களை எடுத்து போட்டு தாங்களே இதை பண்றது இதெல்லாம் நிப்பாட்டிட்டு எங்கட அலுவலை நாங்கள் பார்த்துட்டு எங்கட கடமையை நாங்க செய்துட்டு போக முடியாது. கதைங்க வார். வணக்கம். நான் வருவேன். வணக்கம் வணக்கம்.
பஸ்ஸில் இருக்கிறவங்க நான் யாழ்ப்பாணம் போய் கொண்டிருக்கிறேன். பஸ்ஸில் பாட்டு போட்டு வராங்க நிறைய தமிழ் பண்ணி ஓகே. இதில் வந்து நான் வந்து இன்றைக்கி ஜெனிவாவுக்கு வந்தேன். நான் கதிரண்ணையை பார்க்க திருமணத்துக்கு பிறகு வந்து பதிவு திருமணத்துக்கு பிறகு வந்திருந்தேன். நான் வந்திருந்த போது வந்து இப்போ ஒரு நேரலை போடுவோம்ட்டு நாங்கள் இந்த நேரலையே போடுறோம். அதில் வந்து முக்கியமாக வந்து ராமண்ண மீது வந்து அவதூறு பரப்பப்பட்டு இருந்துச்சு. அதை வந்து இந்தியா ஊடகத்துக்கு ஒரு ஒரு ஊடகவியாளர் வந்து 2009 முதல் எங்களோட ஊடகமாக இருந்த ஒரு ஊடகவியாளர் வந்து இந்தியா உளவுத்துறையின ஊடகமான தடம் அந்த ஊடகத்துக்கு போய் வந்து சொல்கிறார், ராமண்ணை வந்து உளவுத்துறைக்குள்ளே வேலை செய்தவர் என்று ஒரு அபட்டமான இதை வந்து பரப்பி அந்த சூழ்நிலையெல்லாம் விளங்காமல் அவர் என்ன நிலையில் இருந்தார் என்று அதெல்லாம் விளங்காமல் ஒரு போராளியை வந்து இப்போ வந்து அவமானப்படுத்தணுமென்று ஒரு வேலையை செய்யும் போது வந்து அது வந்து நாங்கள் கடந்து போனால் அது இவ்வளோ நாள் நாங்கள் காணொலி போட்டதுக்கு பல நட்டபடியமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் இவ்வளோ நாளும் எங்கே வந்து போராளிகள் மீது உண்மையான போராளிகள் மீது வந்து அவதூறு இதென்றாலும் தட்டி கேட்குற விடயத்தை வந்து ஈழத்தமிழ் கருத்தரங்கு எப்பவும் துணிஞ்சு செய்யும். அந்த ரீதியில் நாங்கள் சீமானை பற்றியும் சொல்லியிருந்தோம், அர்ச்சுனா பற்றி சொல்லியிருந்தோம், சைக்கிள் கட்சியை பற்றி சொல்லியிருந்தோம். எல்லாரை பற்றி எங்களோட இனத்துக்கு எதிராக வந்து யாரெல்லாம் செயல்படுறார்களோ அவர்களை பற்றி எங்களோட இனத்துக்கு வந்து நாங்கள் துணிஞ்சு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து நாங்கள் அதை வந்து நாங்கள் செய்கிறே இல்லை. ஏன்னா இந்த இனம் சரியாக இருந்தால் தான் நாங்கள் வந்து இந்த இனத்துக்கு வந்து நாங்கள் எதுவும் செய்யலாம். இனம் சரியாக இல்லாத போது வந்து நாங்கள் அதை கடந்து போகிறோம். ஏன்னா எங்களுக்கு ஏன் தேவையில்லாத பிரச்சனைன்னு நாங்கள் கடந்து போகிறோம். அப்படி என்று வந்து இப்போ வந்து போராளிகள் மீது கை வைக்கும் போது தான் மாவீரர்கள் மீதும் உண்மையான போராளி மீதும் கை வச்சு அவமானப்படுத்தினால் ஈழத்தமிழ் கருத்தரங்கு வந்து அதை கடந்து போகாது. அதுக்கான நாங்கள் வந்து தற்பாதுகாப்பு இதை தான் நாங்கள் செய்கிறோம். அதில் வந்து இதில் வந்து இவர்கள் வந்து போராளிகளை அவமானப்படுத்தும் போது வந்து நாங்கள் பார்த்து கொண்டு போக முடியாதுன்ற ரீதியில் தான் இந்த கருத்தரங்கு வந்து நாங்கள் நடத்தி இருக்கிறோம். அந்த ரீதியிலான் இந்த கருத்தரங்கு இது கருத்தரங்கை விட எங்களுக்குள்ள வலி இருக்குது. சும்மா எல்லாரையும் போராடின போராளிகளை எல்லாரும் அவமானப்படுத்தி கொண்டு இது என்னது நினைக்கவே அவ்வளவு கவலையா இருக்கு. மோசமா இருக்குது. இங்க இந்த நாடு வெளிநாட்டுல எல்லாரும் இருந்து கொண்டு ஏதோ சரி அதான் உங்களோட ஊடகங்கள் சொல்றது செய்கிறது போதுதான் அது வருத்தம். ஒன்றும் யாரெல்லாம் தட்டி கேட்டு எங்களை மக்களை விழிப்புணர்வாக வச்சிருக்க வேண்டியவர்கள் வந்து இப்போ வந்து எங்களை மக்களை தொடர்ந்து மேமாற்றி நாடகம் ஆடும் போது தான் அது ஒன்றும் வேதினானபடி எங்களை அமையுது. வணக்கம் வணக்கம் வந்திருக்கிறது அவருக்கு கதைக்க மாட்டேன். அப்ப அதுதான் தரேன். இப்ப நாங்கள் இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்றால் போராடின போராளிகளும் தளபதிகளும் கௌரவங்களோடும் மரியாதைகளோடும் இருக்க வேணும் இல்லையா? அப்ப அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னா நாங்கள் அந்த கடந்து தான் போகணும். 1000 வீழ்த்தப்பட்டது என்று சொன்னா அதுக்கு பிறகு நிர்வாக கட்டமைப்புகள், ஈழத்தமிழர்களை வந்து ஒருங்கிணைப்பு செய்யறது நிர்வாக கட்டமைப்புகள். இந்த நிர்வாக கட்டமைப்புகளை செய்து கொண்டு போகக்குள்ள இந்த நிர்வாகங்களை குழப்புற விடயங்கள், இந்த நிர்வாகங்களுடைய தத்துவங்களை உடைக்கிற விஷயங்களா இருந்தால் அது சரியான முறையில நீங்கள் இனங்காண முடியும். யாரு சிங்களத்துக்கு பின்னால நின்று பண்ணினமன்று. அப்ப இறுதி கள முனையில வந்து புலனாய்த்துறை செயல்பட்டினம்னு சொன்னா அந்த 1000 நிக்கிறவன், அதுவும் குடும்பத்தை இழந்துட்டு நிக்கிறவன், போராளிகளை இழந்துட்டு நிக்கிறவன், தலைமை படத்தை இழந்துட்டு நிக்கிறவன், அவன் அவ்வளவு அப்செட் அந்த நிமிஷத்தை தாங்கி இருப்பான். ஒரு போராளிகள மனசையாவது புரிகிற இல்லையே. அந்த போராளியில வந்து தட்டி அவர்களுக்கு வந்து தைரியத்தை கொடுக்க வேண்டியவர்கள் இவர்கள் கடமை. என்ன கண்டிப்பா தைரியத்தை கொடுக்காமல் வந்து இப்படி கொச்சப்படுத்தி கேவலப்படுத்தி அடிச்சு நொறுக்கிற வேலையை செய்கிறார்கள் என்றால் இவர்கள புத்திய என்ன அது இவரெல்லாம் வந்து காம வீடியோ வந்து கூட்டரங்கு சொல்லி காம வீடியோ போட்டவர் என்ன வந்து தண்டை இதை வந்து ஹேக் பண்ணிட்டோம் உருட்டி விட்டவர் எல்லாரையும் இந்த கூட்டம் சொல்லி லைஃப் இதுல வந்து காம வீடியோ போட்டுட்டு இப்ப என்ன வீடியோ போடணும்? இப்ப மக்களை விழிப்புணர்வு செய்யறது போடணும் இல்லையா? 17 வருஷமா நாங்க கடந்துட்டோம். நாங்க ஒரு தலைமையை தேர்வு பண்ணணும். நாங்க சரியான அரசியலை கொண்டு போகணும். சர்வதேசத்துல சரியான அரசியலை நாங்கள் முன்னெடுக்க வேணும். இதுக்கு நாங்கள் இரவு பகலா கருத்தரங்கு செய்ய வேணும் என்று நீங்க ஊடகத்துல இருந்து பேசுங்க. நீங்க எந்த தடயத்துல இருந்தாவது எந்த மண்ணங்கட்டியாவது புடுங்குங்க. ஏன்னா எதையாவது புடுங்குங்க, அது பிரச்சனை இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளலாம். விடுதலை புலிகள் 17ஆம் தேதி 5ஆம் 2009 பிறகு பேச்சுவார்த்தை பற்றி பேசுறதுக்கும் போராளிகளை பற்றி பேசுறது உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? களத்துல இல்லையா? 3ஆம் மாதம் அந்த எங்களோட சுயநிர்ணய பாடல வந்து திருடி வந்து பாட்டு பாடியவர்களை வந்து இங்க கூப்பிட்டு கௌரவிச்சு இந்த அதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டியவரெல்லாம் அதை வந்து கேவலப்படுத்தி போட்டு இப்ப வந்து இப்படி கதைக்கணும்டா என்ன இவர்களுக்குலாம் என்ன தைரியம், என்ன மனச்சாட்சி இல்ல, மனச்சாட்சியை வித்து போட்டு இருக்கிற இந்த ஊடக கூமுட்டைகள் வந்து என்ன கதைக்குதுன்னு தெரியாம கதைச்சு கொண்டு நிக்குது. இன்னும் ஒரு பிரச்சனையை நல்லா யோசிச்சு பாருங்க தரன். இன்றைக்கு என்ன தேவை இருக்குது?
இன்றைக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இன்றைக்கு ஐநா சபையின் ஊடாக 61 தீர்மானம் வந்து எல்லாருமே வந்து சாட்சியங்கள் அளிக்கிறதுக்காக வேலை நடந்து கொண்டு இருக்குது. அப்ப நாங்கள் என்ன செய்யணும்? அதைத்தானே செய்யணும். ஏன் நாங்கள் எல்லாத்தையும் கிளற வேணும்? அப்படி நடந்திருக்குமோ வெள்ளக்கொடி, இப்படி நடந்திருக்குமோ வெள்ளக்கொடி, இவர் தான் வெள்ளக்கொடிய பண்ணவர். நீ யாரு? முதல்ல எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு தானே, எல்லாமே டாக்குமெண்டேஷன் செய்யப்பட்டிருக்கு. விருப்பம் வந்து சாட்சியம் கொடு, 100 பேரை கூட்டிக் கொண்டு வா, இல்ல திரட்டு, இல்ல அறிக்கையை கொண்டு வந்து சமர்ப்பி. ஒன்றும் இது அவ ஒரு நாள் இருக்கணும். இப்ப புதுசா கிளம்பி இருக்கணும். அந்த இந்தியாவா இல்ல வேற நாடுகள் இருக்கிறதா தான் இருக்கணும். ஏதோ அது பார்க்கவே அவ்வளவு அருவருப்பா இருக்குது, அவ்வளவு கோபம் வருது. முதல்ல இந்த கலப்படத்தை நிப்பாட்டுங்கூடா. இந்த கலப்படத்தை ஈழத்தமிழர்கள், நீங்கள் புலத்தில் இருக்கிற நீங்கள் நாட்டை விட்டு வந்துட்டு இந்த கலப்படம் செய்யாதீங்கூடா. ஒரு வாழ்றத வாழ்ந்து முடியுங்கோ. சாகும் வரைக்கும் நான் ஒரு ஈழத்தமிழன் என்று சொல்லி வாழுங்கோ. அதை விட்டுட்டு கலப்படம் செய்யாதீங்க. நாங்களும் பொதுவா கடந்து போகணும் நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் அவ்வளவு மோசமா இருக்கிறீங்க. கலக்காதீங்க. ஒரு வேலையை ஈழத்தமிழன் தனித்துவமா நின்று செய்து முடிங்கோ. மற்றவங்க எல்லாம் பின்னுக்கு வரட்டும். அவ இது வந்து ஏற்க முடியாது. அவ்வளவு வலிகளோட தான் நாங்கள் நிக்கிறோம். இந்த நின்று கொண்டுதான் மற்ற நாங்கள் வந்து படிச்சு அந்த சாவச்சேரி ஊசியை கொண்டு வரைக்கே வந்து நாங்கள் படிச்சு எங்களோட மக்களுக்கு தெளிவூட்டல் செய்திருந்தோம். என்ன ஆனா எங்களுக்கு எதிராக வந்து எத்தனை காணொலியில வந்து இவர்கள் பரப்பி இருப்பார்கள். அப்படி பரப்பினவர்கள் வந்து இப்ப வந்து அவர்களே வந்து சாவச்சேரி ஊசியை வந்து எதிராக காணொலி போட்டு செருப்பு மாலை போட்டு இதன்னும் போது வந்து எவ்வளவு முட்டாள்தனம் இல்ல. இப்ப ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு வர வேண்டாம்னா கொண்டு வந்தீங்க. அந்த காலம் முடியும் வரைக்கும் என்ன செய்யணும்? நீங்க சரியான முறையில கையாள வேணும். இன்றைக்கு சர்வதேசம் உங்களோட எல்லா அசிங்கத்தையும் பார்த்து கொண்டு இருக்குது. 5000 ரூபாய் காசு கொடுத்தா 4 இந்த யூடியூப் கோமாளிகள்கிட்ட போயிருந்து பேசுறது. 5000 ரூபாய் வேண்டி கொண்டு அவனை கடை கொள்ளையன்றது, இவன் இது பண்றது, இவனுக்கு செருப்பு மாலை போடுறது. இது என்ன மனுஷரா நீங்கள் எல்லாம்? கொண்டு வர வேண்டாம்டா உங்களுக்கு தெரியும். இதான் அரசியல் என்பதை முன்கூட்டியே நாங்கள் எங்களை மக்களை பாதுகாக்கிறதுக்கு அந்த வழியை நாங்க பாருங்க பேசியிருப்போம். இருக்க போகுது இந்த இதுல ஊடகங்கள்ல வந்து எங்களோட ஈழத்தமிழருக்கு எதிராக ஏதாவது வந்தாலும் முதல் தடவையா குரல் கொடுக்கறது எங்களோட ஊடகம் பண்றது அனைவருக்கும் பதிவான ஒரு விடயமா இருக்குது. இனி நாங்க பேச போறது கிடையாது. இந்த இனத்துக்காக நாங்கள் பேசக்கூடாது. எங்கட வேலையை செய்து நாங்க போறதானே தவிர இது ஒரு எங்கட மாவீரர், எங்கட ஏதோ தேசிய தலைவரை பற்றி நாங்கள் பேசி கொண்டு போகலாம். இந்த இனத்தை பற்றி பேசக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த யாழ்ப்பாணத்துல இவனுக்கு இந்த அரசாங்கத்தை தூக்கி தலையில வச்சு கொண்டாடினதும் அர்ச்சுனா வந்த சொன்னான் இவ்வளவு நடக்கும், ஈழத்தமிழர்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா வீடியோ போய் பாருங்க. அப்ப நீ கொண்டு வந்த நீங்கள் அந்த மாண்பை பெறவணும். அர்ச்சுனாவை கொண்டு வந்த நீங்கள் இப்படி ஒரு ஈழத்தமிழர் அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க இதை பார்த்து கொண்டு ஏன்னா சர்வதேசம் இல்லை எங்கட அரசியலை பாக்குது. அப்ப எங்கட அரசியல நாங்கள் பூச்சியமா இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு வந்து சுயநிர்ணய உரிமையை வந்து கொண்டு வர மாட்டேன். எங்கட பயங்கரவாத இதுல வந்து நான் எங்கட ஈழத்தமிழர்கள் அதி முட்டாள்கள். அதே பார்க்க முட்டாள்களை வந்து சிங்கள மக்களும் இருக்கணும். ஏனென்றா அங்க இந்தியா வந்து 5000 நடன கலைஞர்களை வச்சு கொண்டு கொழும்புல நினைக்கிறோம். கொழும்புல ஒரு பரதநாட்டிய இதுகளை வந்து செய்யுது. அதை வந்து அனுராவ அரசாங்கம் வந்து அதை என்ன இந்தியா எங்களுக்கு என்ன சொல்லுது? சிங்கள மக்களுக்கும் உலகத்துக்கும் இந்தியா சொல்றபடியமா வந்து இது இலங்கையும் தன் ஒரு மாநிலம் தான் உலகத்துக்கு இந்தியா சொல்லுது. அதை வந்து அனுர அரசாங்கம் தலையாடி கொண்டு சிரிச்சு கொண்டு இந்த போர்க்கூட்டத்தை மறைக்கிறதுக்காண்டி எங்களுக்கு எதிராக நடந்த இந்த போர்க்கூட்டத்தை மறைக்கிறதுக்காண்டி இந்தியா சொல்ற எல்லாத்தையும் வந்து இதன்றது. ஆனா அப்படியே அந்த நாட்டையை வந்து இந்தியாவுக்கு ஆட்டையை போடுது, ஆட்டையை போட்டு கொடுக்குது. இது எவ்வளவு ஒரு முட்டா கூட எங்களை சிங்கள மக்களும் சிங்கள அரசாங்கமும் எவ்வளவு முட்டாள்களா இருக்கிறார்கள். ஒரு இந்த இலகுல வந்து தாங்க செய்த போர்க்குற்றத்துக்கு மன்னிப்பு கேட்டு உண்மையா மனம் இதண்டு அதுக்கு சரியான நீதியை கொடுத்த ஆள் வந்து இலங்கை என்ற தீவுல வந்து ஒரு சந்தோஷமான ஒரு சொக்கமான தீவா வந்து மாறாக வந்து இந்த போர்க்குற்றத்தை மறைக்கிறதுக்காண்டி தண்ட சுய கௌரவத்தையே இழந்து அம்மனமா போய் இந்தியாவிலேயே இந்த பிங்கர் பிரிண்ட் இலங்கையில இருக்கிற பிங்கர் பிரிண்ட்ல இருந்து பாஸ்போர்ட்ல இருந்து எல்லா விடயத்தையும் வந்து இந்தியாவுக்கு கொடுத்தால் அது எவ்வளவு தன்மான குறைவது ஒரு நாட்டின் இல்ல. இப்ப நீங்க இதுல இன்னும் ஒரு இப்ப உங்களுக்கு நீங்க இதுக்குள்ள இப்ப நாங்கள் சரியான இதோட நிக்கிறீங்க. இதுல என்ன முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குது. நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். என்னன்னா தமிழீழம் என்ற கோட்பாடை சிதைக்க வேணும் என்று இன்றைக்கு இந்தியாவோட உங்களோட கருத்தின்படி இலங்கை இப்படி நிக்குது. இலங்கை விடுதலை தமிழர்களை அழிக்க வேணும்ன்றதுல அவங்க அதாவது எங்கட ஈழத்தமிழர் என்ற அந்த பதமும் எங்கட தமிழீழமும் இல்லாம போகணும்ன்றதுல இந்தியாவோட சேர்ந்து கொண்டுதான் இந்த எங்கட பிங்கர் பிரிண்ட்ல இருந்து தொழிலதிபர்கள்ல இருந்து எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில இப்ப அவங்க வந்து
வந்து பாலமும் போட போயினோம். அப்ப யாழ்ப்பாணத்தை தார வாத்துட்டினோம். அதெல்லாம் சொல்லியிருப்பேன். இந்த யாழ்ப்பாணத்தினுடைய கலாச்சார மண்டபத்தை நிர்வகிக்கிறது அது கட்டி கொடுத்ததும் இந்தியா தான், நிர்வகிக்கிறதும் இந்தியா தான். இவர் ஊடகத்தில இருந்து கொண்டு போராளிகளை விமர்சனம் செய்கிறாரே தவிர இந்த ஊடகத்தை வச்சுக்கொண்டு இந்த கலாச்சார மண்டபத்தை இனி வர்ற காலத்துல டோசம்மானும் சூடு சுரணையோட நான் வடமாகாணத்துல பிறந்த நான் ஒரு ஊடகவியலாளராக இருக்கிறேன், நான் இதை கொண்டு போகணும், கனடாவில் இருக்கிறேன் நான், அல்லது கனடாவில் இருக்கிற எல்லா மக்களையும் சேர்த்து கொண்டு நான் நோர்வேயா இதை பண்ணணும்ன்றத ஆரோக்கியமான சிந்தனை ஒன்றும் கிடையாது அவருக்கு. இப்ப ராமண்ணா தான் புலனாய்த்துறையில இன்றைக்கு சொல்றாரு 17 வருஷம் கழிச்சு. அது இன்னும் பல பிரச்சனை இருக்குது, பல கேள்விகள் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஆனா ராமண்ணோட சிச்சுவேஷனை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ராமண்ணோட சிச்சுவேஷன் வந்து அவர் வந்து வைஃபும் குழந்தைகளும் இறந்த பிறகு அவர் வந்து நல்ல அப்செட் ஆகிட்டார். அவர் இறுதி வரைக்கும் நான் 2014 ஜெயிலுகள் அதுக்கு முதல் நான் பார்க்கக்குள்ளையும் ஒரு சைலண்டான மனிதனா அப்படித்தான் இருப்பார். தலை கூட ஆட்டகாதால இருந்தவர். பிறகு அவர் விடுதலை செய்து அவருக்கு திருமணம் கொஞ்சம் அவர் இது பண்ணவர். ஆனா அவருக்கு பிறகு நடந்த மனைவி வந்து அவங்க கொஞ்சம் நல்ல ஸ்பீட்டான ஆக்கள் தான் அந்த நெல் விஷயங்கள் இறக்குமதியை இந்த அவங்க விற்கிற இடத்துல கொள்வனவு செய்து பிறகு விற்கிற மாதிரி அவங்களோட மில்லுகள் எல்லாம் இருந்தது, அரைச்சு கொடுக்குற அரை சாலைகள் தான் அவங்க இதெல்லாம் செய்து கொண்டிருந்தாங்க. அப்ப இப்படி இவரெல்லாம் இதெல்லாம் புரிஞ்சு கொள்ளாம இவர் பேசுறது வந்து ஈழத்தமிழருக்கு ஆரோக்கியம் கிடையாது. நாங்க என்ன சொல்றோம்டா, முதல் ஆரோக்கியமான விஷயங்கள் செய்யும் கூட இன்றைக்கு கூட கண்ணுக்கு முன்னிக்கிறது ஓசுலேப் இருக்குது, அதுக்குரிய விஷயம் செய்யணும் சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் எப்படி எங்களை நாங்கள் வழி நடத்த போறோம், அதுக்குரிய தலைவர் எப்படி இருக்கணும், அதுக்குரிய அமைப்பு எப்படி இருக்கணும், அதை பற்றி சிந்திங்கோ. சும்மா களத்துல முடிஞ்சு போற 1000 விழுந்த பிறகு நீங்கள் வந்து இங்க வீரன்மாயி பேசாதீங்க. உலகத்திலே மிக கோழை என்றால் நீங்கள் தான். ஒன்னொரு வடிவமான பாரிஸ்ல வந்து ஒரு துப்பாக்கி சூடு நடந்துச்சு. அதுல வந்து ஒரு அதுக்கு அந்த இதுல வந்து ஒரு குழப்படி செய்த ஒருவர் வந்து ஒரு மனநோயால இருந்தவர் வந்து இந்த கத்தியை இதண்டபடியால் போலீஸ் வந்து இதண்டதான் ஒரு ஈழத்தமிழரை வந்து இதண்டது வந்து நாங்கள் குரல் கொடுத்தோம். இந்த குரல் கொடுத்தது எங்களுக்கு வேதனையா இருந்துச்சு. ஆனா அவரை வந்து ஒரு மாவீரரா ஒரு தளபதியா வந்து இப்ப வந்து கட்டமைக்கப்பட்டு இவர்கள் வந்து இதன்றாருண்டா ஒரு அவமானத்தை தூக்கி பிடிச்சு அந்த பரிசுல யூடியூபர்கள் வந்து தலையில தூக்கி பிடிக்கிறார்கள். எங்களுக்கு வீரமானது உங்களுக்கு கௌரவமான விடயங்களை வந்து தூக்கி பிடிக்காமல் அவமானங்களை வந்து இவர்கள் வந்து வடிவா பரப்புறார்கள். இப்ப புலத்தில் இருக்கிற மக்களுக்கு, புலத்தில் இருக்கிற தலைமுறைக்கு மாவீரர்கள் என்னன்னு தெரியாது. பாரதி ராஜாவும் மாவீரர்கள் களமுனையில போய் இன்றைக்கு வெடிக்க போறோன்னு மடிந்த அங்கே கண்ணியான் அக்காவா இருக்கலாம், அல்லது போர்க்கண்ணாவா இருக்கலாம், அல்லது மில்லர் அண்ணா இருக்கலாம். இன்றைக்கு எல்லாருமே எல்லா கேட்டகரிக்குள்ளையும் இன்றைக்கு சாகுரவனும் மாவீரர் என்றதான் நான் முதலும் வந்து புலத்துல பிரச்சனைப்பட்டு எங்களோட உறவுல இருந்தவர்கள் உறவு துண்டிச்சு கொண்டு போயிருப்பினோம். அதே போலதான் இன்றைக்கு நடக்கிற பாரதி ராஜா இன்றைக்கு ஈழத்தமிழருக்கு மாவீரர், களத்தல முறையினரும் மாவீரர். இன்றைக்கு இந்த சமூகத்தை சீமானண்ட கருணாக்கு பின்னால் இந்த வரி குட்டி பாரதி ராஜாவும் மாவீரர் இந்த இனத்துக்கு எங்க போராட்ட ஒழுக்கமே தெரியாத ஒரு இனமா இருக்குது. இப்ப எங்களுக்கு வந்து புலிக்கொடி என்றது நாங்கள் எங்கட நெஞ்சில சுமந்துட்டு மேல பறக்கும் எங்கட மக்கள் எல்லாரும், வடகிழக்கில் இருக்கிற மக்கள் எல்லாரும் நாங்க ஒரு நிழலுங்கீழ ஒரு தாய் பிள்ளைகளா ஒரு தொப்புள் கொடி உறவா நின்று எங்கட தமிழீழத்தை நாங்கள் வாழ்றதும் அந்த அடுத்த தலைமுறைக்கு அதை கையாளுறதுக்காக தான் இந்த கொடியை நாங்கள் மேதகு தேசிய தலைவர் அவர்கள் அந்த சலட்டோடும் அந்த வணக்கத்தோடும் அந்த எழுச்சி பாடலோடும் அதை அந்த வடிவமைச்சிருக்கணும். அப்ப இதுல இருந்து எங்களுக்கு என்ன புரிய வேணும்னா, இன்றைக்கு இருக்கிற சமூகத்துக்கு பாரதி ராஜாவும் மாவீரர், களமுனையில மடிஞ்சவனும் மாவீரர், இறுதி வரைக்கும் களமுனையில் 2 போராண்ட தளபதிகளும் போராளிகளும் இன்றைக்கு அவங்களுக்கு இலங்கை கைக்கூலி, சீமான் அணியும் இன்றைக்கு தியாகிகள். இதுல ஒன்னும் ஜோக்குன்னா நாங்க சொன்ன விடயங்களை வந்து கொப்பி அடிச்சு உண்மையான போராளிகளுக்கும் போலியலுக்கும் கூட வித்தியாசம் தெரியாத ஒரு இனமா இருக்கும். போலியலை வந்து போராளிகள் என்று சொல்லி கொண்டு வந்து பரப்புதல் என்றால் இதோட அறிவு அங்கே இருக்கு. தியாகங்களை திருடுறவளை வந்து இதுகள் போற்றுதல் என்றால் உண்மையான ஐக்கிய நாடு சபைக்கு முன்னால வந்து நின்று கொண்டு ஐக்கிய நாடு நீங்கள் வழிவிட்டு ஐக்கிய நாடு சபையை வந்து உங்களை வந்து வெளிப்படுத்தி இருக்க இனத்துக்கு வெளிப்படுத்தி இருக்கு. அதை வந்து கண்டுகொள்ளாமல் கடந்து போகுது. இறுதிக்கிழமை சாட்சியங்கள் 27 போராளிகளை வந்து ஐக்கிய நாடு சபை அறிமுகப்படுத்து அதை கடந்து போற இந்த கூமுட்டிகள் வந்து போலிகளையும் கள்ளங்களையும் இப்படி இந்த ஊடக பைத்தியங்களையும் எங்கட மக்களை ஏமாத்தி பிழைப்பு நடத்துற இந்த சனியங்களை வந்து தூக்கி பிடிக்குது என்றால்
இந்த இனம் வந்து எப்படி திருந்த போது அவங்களுக்கு தரம் தேவை. இந்த போராட்டத்தை வந்து தமிழீழம் என்ற கோட்பாடு வந்து உடைக்கப்பட வேணும். அது ஒரு முற்றுமுழுதாகவே இது நிராயுரபாணியாக இப்ப நாங்க தமிழர்கள் நிக்கிறோம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. தமிழீழம் என்ற சொல்லுக்கு இங்க இடமே இல்லை. யாரும் அதை நோக்கி ஓடவும் இல்லை. ஏன்னா இதுக்குள்ள இந்தியாவில இருந்து வந்திருக்கிற சூட்சம் அரசியல் எங்களுக்குள்ள நிற்கும் வரைக்கும் இப்ப நான் ஒரு கலந்துரையாடல்கள்ல கலந்து கொள்ள வேணும் என்று பொதுவா அதுக்குள்ள போற நேரங்கள் கூட அதுக்குள்ள முக்கியத்துவம் படுத்துறதே தமிழக அரசியலையும் கொண்டு வந்து எங்கட அரசியலை ஒன்றுபடுத்துறபடியாலே நாங்கள் உடனே வெளியில வாரோம். பொதுவா ஒரு மீட்டிங்கு நாங்க போகும்போதே அந்த மீட்டிங் உள்ள கலந்து கொள்ள வேணும், இதை செய்ய வேணும் என்று நாங்க நினைக்கிற போதே முதல் எடுத்த உடனே தமிழகத்தினுடைய அரசியலை பேசுறதும் எங்களுடைய அரசியலை வந்து அதுக்குள்ள திணிச்சு விடுற விஷயத்துக்கு இந்த சந்தர்ப்பத்தோடு நாங்க അവിടെ இருந்து பயணிக்க முடியாது. நாங்க சாகும் வரைக்கும் ஏதோ தேசிய தலைவர் அவர்கள் எங்கட காலில் நிக்க சொல்லி இருக்கிறார். நாங்க நின்று கொண்டு நாங்கள் எங்கட பயணத்துல போய் கொண்டபடியா என்னென்ன இந்த சர்வதேசத்துக்கு செய்ய முடியுமோ அதை நாங்கள் சரியா செய்து கொண்டு போக வேண்டியா. இதுல வந்து நாங்கள் வந்து ஈழத்தமிழர்கள் நாங்கள் பேசுற வந்து ஈழத்தமிழ் தேசத்தை தான் நாங்கள் பேசுறோம். நாங்கள் தமிழ் தேசம் பேசல, நாங்கள் ஈழத்தமிழ் தேசம் பேசுறோம். அதுல வந்து நாங்கள் உலகத்தமிழர் இல்லை, நாங்கள் ஈழத்தமிழர்கள். இரண்டா 35 லட்சம் ஈழத்தமிழர். நாங்கள் வந்து 8 கோடி அதோட வந்து 10 கோடி இந்தியா வம்சவழி தமிழரோட எங்களை கலக்கும் போது நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன துளி வந்து பெரிய இதோட கலக்கும் போது அந்த அவங்களோட இதுதான் எங்களோட இதுவும் அது அவங்களோட இதாக மாறும். என்ன அப்படி நாங்கள் எங்களோட அடையாளத்தையே நாங்கள் அழிக்கிறபடியும் தான் உலகத்தமிழன்ற வார்த்தை பிரியோம். நாங்கள் வந்து ஈழத்தமிழன்ற இதில் வந்து நாங்கள் பற்றி கொண்டு நின்றால்தான் அது எங்களோட இனத்தை வந்து காப்பாற்றுறபடியமாக இருக்கும். மாறா வந்து நீங்கள் இந்த ஆய்வாளர்கள் ஊடகவியாளர் என்றவர்கள் எல்லாம் வந்து நீங்கள் உலகத்தமிழன்று நீங்கள் சொன்னீங்கள் என்றால் எங்கட இனத்தையே நீங்கள் அழிக்கிற ஒரு நிகழ்வா தான் அதை நாங்கள் பார்க்கிறோம். என்ன முதல் ஊடகத்தில் இருக்கிறார்கள் முதல் கூட தர்மத்தை பிடிங்க. நீங்கள் ஒரு தேசிய இனம், இதுக்காக மடிஞ்சிருக்கணும், என்னுடைய அடையாளங்களை நான் அடுத்த தலைமுறைக்கு கையளிக்க வேண்டும் என்று நினைச்சிட்டு அவங்க அதை செய்யட்டும். அதை செய்தாலே போதும். நீங்க இங்க அந்த போராளி அவரோட ஒன்றுமே நீங்க செய்ய தேவையில்லை. 17/5/2009 பிறகு இராணுவம் வீழ்த்தப்படுதுண்டா நீங்க எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு நிர்வாகத்தை கட்டமைக்கும். உங்களுக்கு 17 வருஷம் செல்லுது நிர்வாகம் கட்டமைக்கிறதுக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவோட அரசியலுக்கும் பொருளாதாரத்தில இருந்து அரசியல் வரைக்கும் இரவு பகலா காணொலி போடுறதுக்கு ஆட்கள் இருக்குது இல்லையா? இரவு பகலா போடுறதுக்கு ஆட்கள் இருக்குது. அப்ப அதான் இது எங்களுக்கு உள்ள வலிகளும் வேதனைகளையும் நாங்கள் நினைக்கிறது. இது பெரும் ஒரு மன வேதனைக்குரிய விடயம். இந்த இனத்தோட நாங்கள் எங்கட கருத்தரங்க நாங்கள் குறைச்சு கொண்டு வாரது இதுக்காக. ஏனால் இந்த இனம் நீங்கள் அவ்வளவுக்கு வந்து மேய்ஞ்சிட்டாங்க. இந்தியா பொறுத்தவரை நீங்க பாருங்க, இப்போ ஒரு தமிழகம்ன்றது ஒரு வேலி இல்லையா? ஒரு வேலி, ஒரு ஈழத்தமிழனுக்கு வேலியா இருக்கணுமே தவிர அவனை சுரண்டக்கூடாது. இப்ப சுரண்டா நீங்க பாருங்க வரலாற்றுல அண்டு இந்த ஈழத்தமிழர்களை சார்ந்தாக்கள் இந்த புலத்துல வந்துட்டு இந்த வியட்டினோட நிக்கிறதுனால இங்க என்ன செய்யுதுன்னு சொன்னால் அவர் வந்து யாழினி என்று சொல்லி யாழ்ப்பாணத்தின் பேரை வச்சு பேர் செய்துட்டாராம். ஒரு பிள்ளைக்கு பேர் வச்சாராம். இப்ப இவருக்கு தெரியல இதே 50 வருடங்களாக மாறப்பட்டு இந்த வரலாறு எப்படி இருக்க போகுது. எங்களுடைய ஒன்றும் அங்க அபகரிக்க தேவையில்லை. எங்களோட துணையானுண்டா போதும். தமிழகம் என்றது எங்களுக்கு துணையானிக்கணும், நாங்க அவங்களுக்கு துணையானிக்கணும். தவிர எங்களுடைய அடையாளங்களை வந்து சுரண்டி எடுத்து பேர் மாற்றங்களை வைக்கிறதும் இந்த ஒன்றுக்குள்ள ஒன்று கொண்டு வந்து இந்த அரசியல்ல கொண்டு வராம வாழ்க்கையில கொண்டு வராம இந்த நடைமுறையில ஒரு தேசிய இனத்தை அழிக்கிற வேலையையும் உங்கள் போஸ்ட் போட்டு கொண்டு நிற்கிறாங்க. இதுக்கு பின்னால் எவ்வளவு சூட்சம் இருக்கிறது தெரியுமா? இன்றைக்கு எப்படி எங்கட கொடி கரைக்கப்பட்டிருக்கோம், சர்வதேசத்துல இந்தியா எங்களை பார்த்து கொள்ளும் இன்றைக்கு விழுங்கி கொண்டிருக்கோம். இதுக்கு எவ்வளவு குடந்தையா எங்கட கொடியையும் எங்கட மாவீரர்களையும் எங்கட மேதகு தேசத்திலையும் கொண்டு வைக்கிறதுக்கு அனுமதிச்சவங்க இருக்கிறாங்களோ. இவங்களெல்லாம் ஊடகத்துல வந்து பேசக்கூடாது. என்ன புலத்திலேதான் இருந்த நீங்கள், நாங்க சிறையிலான இருந்த நாங்கள், நீங்க என்ன செய்யணும் மண்டே இது எங்களுடைய தேசிய ஒரு இனத்தினுடைய அடையாளம், நாங்க தரமாட்டோம், இதை நீங்க வைக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கணும். அதுக்கு பிறகு நீங்க எல்லாரையும் விமர்சிங்க, எங்களையும் விமர்சிங்க, அது வேற பிரச்சனை. ஆனா நீங்க ஒன்னும் செய்யாம இப்போ இந்தியாவோட கலந்துட்டு இந்தியா கொடுக்கறத நக்கி போட்டு இந்தியா தார வீடு வளவுக்கும் இந்தியா கொடுக்குற வேண்டி கொடுக்குற கடைகளுக்கும் இந்தியா வேண்டி கொடுக்குற வீடு வாகனங்களுக்கும் இங்க சொகுசு வாழ்க்கைங்களுக்கு காட்டாதீங்க. நீங்க இந்தியாவுக்குள்ள எங்களை கலந்து விட நினைக்கவே வேண்டாம். எங்களுக்கு தூணா நிக்காதீங்க, துரும்பாவும் நிக்காதீங்க. ஒரு ஒற்றுமையா நிக்கிறேன்டா நில்லுங்க, இல்லாட்டி ஒதுங்குங்க. எங்கட அரசியலை கொண்டு வந்து உங்களுக்குள்ள கலக்கிறது, உங்களோட அரசியலை கொண்டு வந்து எங்களுக்குள்ள கலந்தால் ஒரு தேசிய இனம் எப்படி வாழும்? ஒரு தேசிய இனம் எப்படி அது தன்னை ஒரு பகைவனால் அழிபட்டு கிடக்குது, உலக தேசத்தால் அழிபட்டு கிடக்குது என்றால் ஒரு மொழியை பேசுற சகோதர இனம் தொப்புள் கொடி உறவுகள் நீங்கள் பலமா நிக்க வேணும். இது பலவிதம் மேல எல்லாத்தையும் மேல தியாகம் எடுக்கிறது, கொடி எடுக்கிறது, மாவீரர்கள் எடுக்கிறது, மேதகு தேசிய தலைவர் எடுக்கிறது, காணாததுக்கு இப்ப யாழ்ப்பாண பேரை கொண்டு வந்து இங்க வைக்கணும். அதுல இவ்வளவு விளைவுடா இருக்குது. வருங்காலத்தை இன்னும் ஒரு 75 ஆண்டுகளுக்கு பிறகு ஈழத்தமிழன் என்ற வரலாறே இருக்காது.
அப்ப அவன் அங்க சொன்னது போல நாங்கள் தேயிலை தோட்டத்துக்கு வேலைக்கு போன நாங்கள் அங்கேதான் இவங்க நாடு வைக்கணும் சொன்ன விடயத்தை இன்னைக்கு கொண்டு வராங்க. ஆரியன் எதை சொன்னானோ இன்றைக்கு அதை மலங்கடிக்கிறதுக்கு கொண்டு வர அந்த விடயத்தான். இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த யூடியூபர்ஸ் இலங்கை அரசாங்கம் இப்போ வந்து அங்கே யூடியூபர்ஸ் வந்து கணக்கு போஸ்ட் போட்டு கொண்டு வீடியோ போட்டு கொண்டு இருக்கிறார்களை போய் ஆராய்ஞ்சால் கூடுதலான நாட்கள் இந்தியா வம்சாவளி தமிழர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் அந்த இதை கொடுத்து இலங்கை அரசாங்கம் இந்த கேவலத்தை செய்ய விடுது. ஏன்னா ஈழத்தமிழர்களுக்கு கொஞ்சம் மனச்சாட்சி தடுக்க வேண்டபடியால் இந்தியா வம்சாவளி தமிழர்களை வந்து இந்த ஈழத்தமிழராக மாற்றி எங்கட ஆக்களும் அந்த ஆராய்ச்சி இது இல்லை தானே. அதான் தரேன். இப்ப இதுல ஒரு நியாயம் ஒன்று இருக்குல்ல. இப்ப விடுதலை புலிகளை பற்றி பேசினால் விடுதலை புலிகள் ஒரு தேசிய இனம்ன்றதுக்காக அங்கீகரிக்கப்பட்டு போராடின ஒரு இயக்கம். அப்ப அதோட தான் நீங்க நிக்கப்படும். விடுதலை புலிகள் மீது தேசிய தலைவரை பேசினால் அது ஒரு தேசிய இனத்துக்கு நாங்கள் வேலியா நிக்கிறோம் நினைக்க வேணும். அப்ப அடையாளங்களை நாங்கள் களவாடுகின்ற போதும் அதை கலக்கின்ற போதும் அந்த இனத்தை வந்து சர்வதேசம் கலந்து விடும். இது இன்றைக்கு நான் பேசிட்டு போறோம். இன்றைக்கு நாங்கள் எங்களோட வேதனைகளை பற்றி பேசுறோம். இந்த இனத்தோட நாங்கள் பேச முடியாது. எவ்வளவு எழுதினாலும் இந்த இனத்துக்கு புரிய போறதும் கிடையாது. அல்லது இது தன்னை ஒரு ஈழத்தமிழ் சொல்ல முடியாது. பெரும்பாலானாக்கள் இன்றைக்கு கூடுநாக்கள் தங்களை அடையாளப்படுத்துதுகள் பிள்ளைகள் நான் ஈழத்தமிழன் என்று அடையாளப்படுத்துகள். அதுக்கு சந்தோஷமும் வாழ்த்துக்களும். ஏன்னா அதுதான் முக்கியம். எங்களோட இனம் வந்து ஒரு இனமாயிருக்கு. இப்ப வந்து என்ன காலங்கள் வந்து திடீர்னு மாறும். இப்போ இப்படி எவ்வளவு முக்கிய வந்து எங்களை அழிக்க நினைச்சாலும் காலங்கள் வந்து பாருங்க. இப்ப அமெரிக்கா ஈரான் போர் வந்து அப்படி இதானது வல்லரசுன்றதை வந்து இப்ப துடிச்சு கொண்டு இருக்குது. இந்த வல்லரசு இடத்தை வந்து இழக்க போறான்ற ஒரு துடிப்பாற்றத்துல இருக்குது. அங்கால மாற்றி மாற்றி அரசியல் வந்து திடீர்னு மாறும். எதிரி கூடுதலாக வந்து நண்பனாக இருக்கிறவன் தான் ஒரு வல்லரசுக்கு வந்து ஆட்டையை போட்டுட்டு வந்து அந்த இடத்தை பிடிக்கிறது வந்து நண்பனாக இருக்கிறது. பாருங்க இங்கிலாண்டு வல்லரசு இடத்தை வந்து யார் ஆட்டையை போட்டு தண்டு அவனுக்கு இங்கிலாண்டுக்கு நண்பனாக இருந்தால் அமெரிக்கா தான் இங்கிலாண்டை வந்து வீழ்த்தி போட்டு இந்த இதை அடுத்த வல்லரசாக மாறிச்சேன்னு. இன்றைக்கு வந்து காலங்கள் மாறும். அந்த நாங்கள் வந்து நம்புற வந்து காலத்தேன்னு காலங்கள் வந்து எல்லா உண்மைகளையும் வந்து மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தும். யாரும் உங்களை வந்து நாங்கள் வந்து காணொலி போடும்போது வந்து பல பேர் நீங்கள் போராடி இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்களான்னு இதண்டையும் போது நாங்கள் அதை கடந்து போய் வரும்போது வந்து ஐக்கிய நாடு சபையை வந்து எங்களை உறுதிப்படுத்துகின்ற எவ்வளவு பெரிய கௌரவம். ஐக்கிய நாடு சபை வந்து எங்களை அது வந்து இயக்க நம்ம அது இப்ப நாங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறோம் பலன் எதிர்பார்க்க மாட்டால் அந்த பலன் ஒரு வகையில் அது நடக்கும். அதான் அது சர்வதேசத்தினுடைய இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளாலேயே அது இந்த பொதுச்சபை வரலாற்றிலேயே முதல் அடையாளப்படுத்திருக்கிறதே அவங்க எங்களை தான். இதுவரைக்கும் யாரையுமே எந்த நாடவர்களையுமே அவர்கள் இப்படி ஆகமாட்ட ஒரு நாடா செய்திருக்கணும் ஒரு அமைப்பா செய்திருக்கிறபடி அப்படி அந்த குறிப்பிட்ட ஒரு 23 குடும்பங்களையும் வச்சுக்கொண்டு அந்த அறிக்கையினுடைய துணிப்பொருளை அடையாளப்படுத்தி அந்த நாங்கள் சொல்ற அந்த வாக்கியங்களை உள்ளடக்கின விடயங்கள் எல்லாம் இது ஒரு சதாப்தம். அடுத்த தலைமுறைக்கு ஒரு சதாப்தம். இப்படி நாங்கள் வேலையை செய்துட்டு போனேன். இவங்களோட நான் இன்றைக்கு ஏன் பேச வேணும்னு நினைச்சாண்ட இந்த ராமண்ணாட விடயத்தை இவர் தொட்ட விடயம் அவர் மன்னிப்பு கண்டிப்பாக போட வேணும். ஏன்னா அவ்வளோ ராமண்ணா போன்றாக்கள் இள வயதிலிருந்தே இந்த போராட்டத்தோட 2 பேருமா வந்து போராடி சகோதரத்தியோட வந்து அவர் போராடி வடமாகாணத்தில் இருந்து வன்னிமண்ணில் இருந்து அவர்கள் நின்று போராட இடம் இல்லை. முன்னறி பாய்தல்ல கூட எங்கட அணியோட தான் அவர் நின்று ஜெந்தம்படையணி எங்களோட தான் நின்றது. இந்த அவருக்கு இதயத்துல படி இவரெல்லாம் வந்து இந்திய ஊடகம் மற்றும் தேசம் நேற்று அந்த அடுத்த அந்த தெலோபுலட் அந்த ஊடகம் அப்படியான இந்த ஊடகங்களுக்குள்ள போய் நின்று கொண்டு மக்களுக்கு என்னத்தை சொல்ல விரும்பி அந்த இதய பழுவோட அவருக்கு போனது. ஆனா அப்படி அந்த ரெண்டும் அவரோட டீம் வந்து நின்று அதே மாதிரி சூரிய கதிருக்கு என்னன்னா சூரிய கதிருக்கு ராமண்ணாவும் ரமேஷ் அண்ணாவும் சூரிய கதிர் தொடங்கிட்டு அவர் அப்ப மட்டக்களப்பில் நின்றது. மட்டக்களப்பில் நின்றுட்டு சூரிய கதிர் நடந்து கொண்டிருக்குது டீம் பெற வேணுமென்று உடனே ராமண்ணாவும் ரமேஷ் அண்ணாவும் நடந்து வந்தது. நடந்து வந்து எங்கட களமுனைக்கு அதுவும் எங்கட பகுதிக்குள்ள கொண்டு வந்து அப்படி நாங்கள் சேர்ந்து போராடின நாங்கள் பாலராஜனோட டீம் படியங்களும் ராமண்ணா ரமேஷ் அண்ணாட படியங்கள் நின்று இறுதி வரைக்கும் அப்படி நாங்கள் களமுனைகளில் பங்கு கொண்டார்கள். அவங்களோட வீரங்கள்ல இருந்து தியாகங்கள் வரைக்கும் தெரியும். அப்ப இதை நாங்கள் விமர்சனம் செய்தேன். நான் ஏற்கனவே கூடுதலா கிழக்கு மாநில எல்லாரையும் நான் ஏன் பதிவு செய்யறேன்னா இந்த மண்ணுக்காக உழைச்சவர்களை உழைச்சதா விடுங்கோ. நீங்க ஒன்னும் செய்ய தேவையில்லை. 17ஆம் தேதி 1000 மௌன வைக்கப்படுத்து இங்க விட்டுடுங்க. நீங்கள் விடுதலை புலிகள் கிளிநொச்சியை விட்டுட்டு அதுக்கு பிற்பாடு போன பிறகு உங்களுக்கு நிலப்பரப்பு இருந்தா நீங்க எல்லாரும் சேர்ந்து உங்களோட அக்கா தங்கச்சிக்கெல்லாம் நீங்க 1000 கொடுக்கறது போய் போராடணும்னு சொல்லி இருக்கணும். இல்ல புலத்துல இருக்கிற நீங்கள் வந்து இறங்கி இருக்கணும். இல்ல அயல்நாட்டுல இருக்கிற இந்த விற்பனை கூட்டம் வந்து இறங்கி இருக்கணும். நீங்க இன்றைக்கு ஒண்ணும் இல்லாம போராடினவர்களுக்கு மேல மட்டும் எல்லா குற்றத்தையும் போறதை ஏற்றுக்கொள்ள முடியாது.
நீங்கள் அன்றைக்கு இந்த பேச்சுவார்த்தை விஷயத்துல இருந்து களமுனையில நிக்கிறதுல இருந்து நீங்க உங்களோட குடும்பமா நின்று சகதமா போராடி இருக்கோம். இது ஒன்றுமே செய்யாம இன்றைக்கு நின்று கொண்டு அந்த போராட்டத்தை அவமானப்படுத்துறது, மேத தேசிய தலைவர் அங்க செய்திருக்கலாம், இங்க செய்திருக்கலாம், போராளிகள் அங்க செய்திருக்கலாம். ஒரு போராளியோட மனதை புரியுங்க, எல்லாம் சேர்ந்ததுதானே போராட்டம். இறுதி களமுனை இத்தனை வருடம் போராடின அந்த போராட்டம் நசிக்க கொண்டு போகக்குள்ள ஒரு போராளியோட மனம் அப்படி இருக்கும். அந்த அந்த மனதை நோய்க்கிறீங்களா? அதுக்கு பிறகு தேசிய தலைவரனுடைய அந்த நிகழ்வுக்கு பிறகும் அந்த நிலப்பரப்பு இல்லாத போதும் ஒரு போராளி எப்படி இருப்பான்? அவனோட மனநிலைமை என்ன? முதல் மனநிலைமையே புரியாம, இலங்கையினுடைய ஆயுதத்துக்குள்ள புரியாம, விடுதலை புலிகளினுடைய கட்டமைப்பு என்ன, சத்திய கோட்பாடு, சத்திய பிரமாணம் என்ன, இராணுவத்துல புடிபட்டால் செத்துரும், குப்பி கடிக்கணும், குப்பி நியாயம். ஆனா விடுதலை புலிகள் மிகுதியானவர்கள் போகும்போது விடுதலை புலிகள் எந்த நிர்வாகமும் கிடையாது. தலைமைச் செயலகங்களோ, விடுதலை புலிகளுடைய அறிக்கை விவரங்களோ, மேதகு தேசிய தலைவரோ அதுக்குரிய எந்த விடயமும் கிடையாது. அப்படி இல்லாம தான் சான்று பண்ணப்பட்டது. இல்ல, நீங்களே வந்து தமிழன் இயக்க நீங்களே எல்லாம் வந்து போராளியிலேயே வந்து புதுசாக இணைஞ்ச போராளியிலே வந்து நீங்கள் இந்த ஐசிஆர்சி மூலம் வந்து கையளிச்ச விடயத்தை வந்து நீங்க பதிவு செய்ய இயக்கம் இருந்த வந்து போராட்டம் மே 17 முடியும் முதலே வந்து நீங்கள் போராளியில அதெல்லாம் இந்த சவால இருக்குது. இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப இவங்க வைக்கிற இப்ப ராமண்ணா போன்றாக்கள் இருந்தா சரி, இல்ல ஏனைய போராளிகளா இருந்தா சரி, இந்த குப்பி கடிக்காத விடயங்களும் சூட்டு பார்க்கலும் சத்திய கோட்பாடுல இருந்து எதுக்குமே இல்லாத நிராயுரபாணியாக தான் பிறகு வரையணும். அதாவது எங்களை கட்டமைக்கிறதுக்கு யாருமே கிடையாது. எங்களை தமிழ் தலைமைச் செயலகம் கிடையாது. மேலும் தேசிய தலைவரினுடைய அடுத்த கட்ட பரிமாற்றம் கிடையாது. அப்ப அதுக்காக 14,000 போராளிகளும் குப்பி கடிச்சு சாகணும்ன்ற இது தேவையில்லை. சர்வதேசத்துல என்ன வேலை இருக்கோ, இந்த மக்களை நான் என்ன தயார்படுத்த வேணுமோ அதுக்குரிய பாதையை போய் கொண்டிருக்க வேண்டியதுதான். என்னால என்னுடைய மாவீரருக்கு என்ன செய்யணும் போக வேண்டியதுதான். அப்ப இந்த இடத்துல நீங்க விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? நான் இப்ப நேற்று ஒரு காணொலி பார்த்தேன். அதுல வந்து நீதி அமைச்சர் அனுராட நீதி அமைச்சர் வந்து யாழ்ப்பாணத்தில் ஏதோ மீட்டிங் நடத்துறார். அதுல வந்து அனந்தியக்கா போன்றவர்களை வந்து பின்னுக்கு வச்சிருக்கிறான். முன்னுக்கு யார் இருக்க வேணுமோ அந்த அவைகளை வந்து பின்னுக்கு வச்சுட்டு நிதி பற்றி கதைக்கிறார்கள், தங்களுக்கு சார்பானாக்களை வந்து முன்னுக்கு வச்சு கொண்டு இந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டு கடைசியில தான் நம்ம வேற யாருக்கும் கேள்வி இருந்தா கேட்க சொல்லி கடைசியா அனந்தியக்காண்ட இதை வந்து அவ வந்து வடிவா வந்து பதிவு செய்யறான். அப்ப பதிவு செய்யும் போது வந்து அவருக்கு தெரியாத மாதிரி ஒரு நாடத்தை அவருக்கு வடிவா தமிழ் தெரியுதுன்னு அவர் உடனே தமிழ்ல தொடங்குறார். பேருந்து மற்ற மறைக்க உடனே பேருந்து சிங்களத்துல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு பேருந்து அந்த இதான் நம்ம என்ன அப்போ அந்த எவ்வளவு நாடகங்கள் ஆடினோம். இந்த அனுர அரசாங்கம் எப்படிப்பட்ட இதான் அரசாங்கம் என்றது வந்து அந்த நிகழ்ச்சியிலேயே வந்து தெளிவாக காட்டுது, எங்களுக்கு வந்து தெளிவாக காட்டுது. ஆனால் எங்களோட மக்கள் வந்து இப்போ வந்து எங்களோட மக்களோட காசுல அனுர அரசாங்கமே ஓடிக்கொண்டிருக்குதானே. எங்களோட மக்கள் வந்து சரியா இருந்து இந்த அமைப்புகளும் இந்த மக்களும் சரியா இருந்திருந்தோம்டா, இதுதான் சரியான நேரம் அண்டு எங்களுக்கான நீதியை வந்து பெறுற வேலையை வந்து செய்கிறோம். மாறா வந்து பாருங்க, எங்களோட அமைப்புகள் வந்து இங்க வந்து போராளி கட்டமைப்புகள் சொல்லி கொண்டு இருந்தவர்கள் வந்து அங்க போய் பிரியாணி சமைச்சு குடிக்கணும். எந்த நாட்டில் பிரியாணி சமைச்சு குடிக்கணும்? மே 17 அந்த மே 17 வேரத்துல போய் சீமானுக்கு பின்னால் நின்று கொண்டு எங்கட போராளிகள் என்று சொல்லிக்கொண்டு அந்த அமைப்புகள் என்று வச்சு கொண்டு அங்க போய் வந்து பிரியாணி சமைச்சு குடிக்கிறோம் என்றால் இவர்களோட மனநிலை என்ன? இப்ப இது எங்களுக்கு இவன் எங்க போறாங்க வாராங்க இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை நீங்க என்ன செத்துட்டு போங்க. போராடின போராளிகளையும் மிகுதியான கடை நான் தட்டி வைப்பேன். அல்லது நீ கையில கிடைச்சிருங்கன்னா ஒன்னும் சம்பளம் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. நீ உண்மையான ஒரு ஊடகவியலாளர் இருந்தா மன்னிப்பு போடு ஒரு போராளியை பற்றி. அது இல்லையோ அது உனக்கு மிகப்பெரிய ஒரு ஊடகத்துல கிழிச்சு தூங்க விடுவேன். நான் இப்ப நோமலா நான் பேர் சொல்லாம கதைக்கிறேன். பிறகு என்னுடைய பதிவுகள் எல்லாம் அப்படித்தான் இருக்கும். ஏன் நான் முதல் அந்த அப்படித்தான் முதல் பண்றேன். இப்ப எங்கட போராளிகளை பொறுத்தளவுல இறுதி வரைக்கும் 1000 போராடி இருக்கமில்ல, இறுதி வரைக்கும் அண்ணாடத்துக்கு முகம் கொடுத்திருக்கமில்ல, நீங்க ஓடி வந்த நீங்கள அப்ப பொத்தி கொண்டு இருங்கோ. நீங்க என்ன செய்யணும்? 1000 வீழ்த்தப்பட்டா நிர்வாகத்தை நீங்க கட்டமைச்சிருக்கணும். நிர்வாகம் அண்ணா கட்டமைச்சு காட்டி தந்தவர் தானே, அதை நீங்க செய்திருக்கணும். நீங்க ஒரு ஊடகமா என்ன செய்யணும்? மக்களை நெறிப்படுத்திக்கணும். 17 வருஷமா எல்லா கர்மத்தையும் செய்து போட்டு விடுதலை புலிகளின் எல்லாத்தையும் எடுத்து ஆட்டையை போட்டுட்டு மிகுதியானது இருக்க அவனுக்கு கொடுத்தது கொடுக்க இவனுக்கு இருக்க எல்லாம் எடுத்து நக்கி போட்டு இன்றைக்கு போராளிகள் 1000 போராட்டம் மீது நீங்க குற்றம் சொல்லாதீங்க. ஊடகத்துல இருந்து ரோசமான சூடு சுரணை இருந்தா ஊடகத்துல இருந்து கொண்டு மேத தேசிய தலைவரையும் போராளிகள் நீங்க பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. வெள்ளக்கொடி விவாதம் எல்லாம் ஏற்கனவே வகுக்கப்பட்டிருக்கு. நீங்க ஊடகவியலாளர் இருந்தா சத்தியத்தை பேசு. ஏற்கனவே இது வகுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நான் எவ்வளவு பலமா பேச வேண்டும் இதை விட பலவீனப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு என்ன தேவை இருக்குது? எரிக் சொல்கையும் அதை ஏற்கனவே எல்லாம் முடிஞ்சது. இன்றைக்கு நாங்கள் மக்களுக்கு கருத்தரங்கு எது செய்ய வேண்டும்?
இன்றைக்கு நாங்கள் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறோம். ஈழத்தமிழர்கள் எங்களை நாங்கள் கடிச்சு தின்ற அளவு இப்படி குதறி கொண்டு நாய் மாதிரி நிற்கிறோம். சர்வதேசம் எங்களை பார்த்து கொண்டு இருக்குது. அரசியல்ல வெறும் அநாகரிகத்தை செய்கிறோம். வடக்கு கிழக்குல ஒரு சரியான கட்டமைப்பை கொண்டு வரணும். எங்கட மக்களை நாங்கள் நேசிக்க கற்றுக்கொள்ளணும்ன்ற கருத்தரங்க செய்யுங்க. இன்றைக்கு நாங்கள் அதைத்தான் செய்கிறோம். ஆனா நீங்க இன்றைக்கு தொட்டபடியாத்தான் ராமண்ணா போன்ற போராளிகளை நீங்க தொட்டபடியாத்தான் நாங்கள் இதை தட்டி கேட்கிறோம். ஏன்னு சொன்னா நாங்க நேரால கண்ட நாங்கள் இப்ப நான் உண்மையிலேயே வந்து இப்ப பிரவா நிக்குது. இப்ப உண்மையிலேயே நீங்க பாருங்க, பிரவா நிக்குது. நான் என்ன சொல்றேன், புலனாய்த்துறையில பிரவா மட்டக்களப்புல இருக்குது. பிரவாக்கு முதல் கருணா அவர்களினுடைய டீமில் இருந்து பிரவா அவர்கள் 30 பேர் கொண்ட படியங்கள் வரும்போது அவர்களுக்கு நான் அரியாலையில புலனாய்த்துறை கல்வி கேட்கறதுக்கு நிர்வாக ஒழுங்கு நான் தான் நின்றேன். பொஸ்கோண்டா கீழே தான் அவங்க வந்தது. எங்களோட பேஸ் முன்னுக்கு இருக்கும். அவங்களுக்கு அப்படி அரியால கிழக்குக்கு போற ரோட்ல அப்படி ரோட்டு கரையோரம் தான் அவங்களுக்கு வகுப்பு நடக்கிறதுக்கு எடுத்து கொடுத்துட்டு பின்னால சாப்பாட்டு விஷயத்துல இருந்து எல்லாமே டைமுக்கு கொண்டு வந்து பஜ்ரோல சாப்பாடு இறக்கி ஆக்களுக்கு கொடுத்து நிர்வாகம் பண்ணி தங்குற வசதி கொடுத்து அப்படி ஒரு கிளாஸ் கொடுத்து நான் அப்படி செய்ததுல பிரவா நிக்குது. பிரவா வந்து நல்ல ஆர்ட் வரையும், பூக்கள் படங்கள் எல்லாம் படிவா வரையும். அப்ப அப்படி அவரோட நின்ற போராளிகள் நாங்க ஏன் அவரை பற்றி கதைக்கலன்னா, அது போராளிகள் வந்து புலனாய்த்துறையோட சேர்ந்து வேலை செய்ததா கிழக்கு மாநிலத்தில் சொல்லிச்சுன்னா அதில் நாங்க பேசுறதே இல்லை. ஆனா எங்களோட நான் முதல் மேலோ தேசிய தலைவர் அவர்களால இந்த நிர்வாக இந்த படியங்கள் மட்டக்கள பிள்ளைகள் வரையினா அவர்களுக்கு கல்வியை கேட்க போயினோம். பொட்டமானாக்கள் டீமுக்கு அவர்களுக்கு நீங்க நிர்வாக உதவி செய்யணும் போங்கன்னு சொல்லி அங்க போனா அங்க பொடியங்கள் வந்து இறங்குறாங்க. பார்க்கும்போது கனப்பிள்ளைகள் வந்துருந்தது. அதுல எனக்கு இப்ப உயிரோட இருக்கிறது பிரவா. முதலாவது பயிற்சி அந்த நிர்வாக கட்டமைப்பு புலனாய்த்துறையில வகுப்பு நடக்கும். அது படிப்பிக்கிறது. அந்த படிப்பிக்கிற விஷயத்துக்கு நான் நிர்வாகம் அவங்களுக்கு சாப்பாட்டுல இருந்து நிக்கிறதுல இருந்து எல்லாமே நின்று செய்தது நான் தான். அதுல ஒரு பிரவா நிக்குது. நான் சொல்றேன்டா, இவர்களை பற்றி நாங்க இதுவரையும் பேசினது கிடையாது. ஏன்னு சொன்னா அவர்கள் கிழக்கு மாநிலத்துல வேலை செய்தவர்கள். அப்ப எங்களுக்கு அந்த வாண்டிங் இல்ல. ஆனா ராமண்ணா போன்றவர்கள் இங்கே நின்றவர்கள், எங்களுடைய நின்றவர்கள். அப்ப அவர்களுடைய தியாகம் என்று ஒன்று இருக்குத்தானே, அவருடைய மனநிலைமை இருக்குத்தானே. இவர்களை நாங்கள் பார்த்தோம். இப்ப நீங்க கலையை எடுத்து சொன்னா, நான் சின்னமா சொல்றேன், கலையை எடுத்துக்கோன்னா கலை வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் துணை பொறுப்பானது. அவர் புலனாய்த்துறைக்கு நின்றவர். இப்ப அவர்களும் வந்து இருக்கணும். இப்ப ஏன் நான் இவர்களை பற்றி பேசுறேன்னா, இவர்கள் அந்த நிர்வாகங்களுக்குள்ள செய்தபடியா எங்களுக்கு அவங்களை பற்றி தெரியாது. அப்ப நாங்க அவங்கள பேச மாட்டோம். ஆனா ராமண்ணா போன்றாக்களை பற்றி ஏன் பேசுறோம்னா, களத்துல நின்றாக்கள், களத்துல நின்று போராடுறவர்கள் நான் பேச வந்தேன்னா அது எனக்கு துரோகம் இல்ல. நானும் இவர்களை மாதிரி நின்றேன்னு சொன்னா அது நான் கடவுளுக்கு செய்யறதும் மாதிரிக்கு செய்யறதுமா போயிடும். அதுல அவர் இரவு பகலா அவர் செய்த சேவைக்கு அது ஒரு மனசாட்சியே கிடையாது. என்ன அது கடந்து போறது நான் ஒரு நல்ல மனிதனே கிடையாது. அப்ப அதனால்தான் நாங்க ராமண்ணா பற்றி சொல்றோம். என்னன்னா அவர் அந்த மனநிலைமை, அவரோட குடும்பம் பிள்ளையும் மனைவியும் இறக்குன்ற போது எப்படி அவரை இது பண்ணிருப்பா யோசிச்சு பாருங்க. ஏன்னா இடத்தை விட்டு வந்துட்டோம், கிளிநொச்சியை விட்டுட்டோம், நெருங்கி கொண்டு போறோம், போராட்டம் இதுக்குள்ளான் இது பண்ண போகுதுன்னு தெரியும். திருப்பி அவர்கள் அனுப்பப்பட போய் நம்ம ஒரு நடவடிக்கைக்காக அந்த சைலண்டோட அவர் எப்படி இருந்திருப்பாரு அவரை மனநிலைமை. நான் அவரை சிறையில பார்க்கும்போது நான் அவரை அப்படி கண்டதே கிடையாது. ராமண்ணா போன்றாக்கள், ரமேஷ் அண்ணா போன்றாக்கள் எல்லாம் வந்து இந்த போர்க்களத்தினுடைய ஒரு வடிவமைத்தவர்கள், போராளிகளோட வந்து போராடியும். அது எந்த சண்டையா இருந்தாலும் சரி, அது வன்னியில நடந்த எந்த பெருந்தாக்குதலையும் யாழ்ப்பாணத்தில் நடந்த ஜேந்தன் படையணியிலிருந்து போராளிகள் வந்துச்சுன்னு சொன்னா அது அவ்வளவு திறமாக வந்து போராடிட்டு போயிடும். மிகுதியான இருக்கிற போராளிகளுக்கு எங்களுக்கு தெரியாத போராளிகளோட நீங்க என்னென்ன கதை கொண்டு நாங்க விட்டுடலாம். இப்ப பிரவாவை பெட்டி முதலாம் காட்சி நாங்கள் காணொலி போட்டிருக்க மாட்டோம். ஆனா உண்மையிலே என்னடா, பிரவாவுக்கு முதல் கல்வி கொடுக்கறதுக்கு நிர்வாக பொறுப்பான்றது நான் தான். விளங்குதானே உங்களுக்கு? நிர்வாக பொறுப்பு நின்று அவர்களுக்குரிய எல்லாம் ஒழுங்கு பண்ணி அந்த கல்வியை கேட்டுட்டு போனவர்கள் 30 பேர் கொண்டதுல முதலாவது. அப்பவே தெரியும் பிரவா நல்ல இல்லத்துக்கு வருமெண்டு. நல்ல ரைட்டிங்கும் நல்ல ஆர்ட் பண்ணக்கூடிய ஒரு அண்ணா அவர். ஆனா அவர் வந்து புலனாய்த்துறையோட வந்து வேலை செய்யற மாதிரி நான் சிறையில் இருந்த பிறகு வந்தபடி எங்களுக்கு சொல்லுவாங்க. வந்த பிறகுன்னு சொன்னாங்க, சரி யாரோ செய்துட்டு போனோம், நாங்க ஒதுங்கிட்டோம். நாங்க இது வரைக்கும் பேசல. இன்றைக்கு பேசலகான இந்த உதாரணப்படுத்துறதுக்காகத்தான். தெரியாதவன நான் பேச மாட்டேன். தெரிஞ்ச அதை கலை பேர் தான் உங்களுக்கு கலை என்று சும்மா நாங்கள் சொல்றோம். அதுல இருந்து தொடங்கும். அவரும் இருக்கிறார், அவரும் வந்து இருக்கிறார். இதுல ஏன் நாங்க பேசுறோம்னு சொன்னா, போராளிகளாவே இருக்கட்டும், விடுங்க. தியாகம் செய்தவங்க, இளமையை தியாகம் செய்தவங்க, குடும்பத்தை தியாகம் செய்தவங்க, சகோதரி நீ பிராமணோட சகோதரி அவவும் ஆவீரர். அப்ப நாங்கள் அதை அவமானப்படுத்துறதுக்காக அந்த ஜெனரேஷன் பாதிக்கப்படும். இதுல எனக்கு ஒண்ணும்
இந்த போராளி இல்லாதவங்கள் போராளி என்று சொல்லிக்கொண்டு தளபதி என்று சொல்லிக்கொண்டு ஊடகங்களில் பேட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. தட்டி கேட்க துப்பு இல்லை. அவங்க மீதெல்லாம் பாலியல் கேஸ் எல்லாம் இந்திய ஊடகங்களெல்லாம் வந்துருந்துச்சு. எத்தனையோ மக்கள பணத்தை திருடி கொண்டு போராளின்னு சொல்லிக்கொண்டு வயத்தை வளர்க்குறாங்க. அவங்களெல்லாம் தட்டி கேட்டி தண்டு கொண்டு இல்லை ஐபிசியில் இறங்கின போராளி என்று சொல்லி இல்லை, அதில் அரைவாசி போலியல் அதையெல்லாம் தட்டி கேட்க வக்கில்ல. அதைத்தான் நிராஜ் தேவிட்டும் வந்து ஒரு இதில் வந்து இந்த வழியால் வந்து ஒரு இது ஓடியோவில் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. என்ன இதுல வந்து யார் போராளியா யாரு இது நம்ப இல்லாம இருக்கு, தடக்க குழப்பமா இருக்குன்னு ஒரு பதிவும் வந்துருந்துச்சு. நாங்க வந்து பாருங்க, நிராஜ் டேவிட் அவர்களை நாம் தொடர்ச்சியா சொல்லி வேண்டாம். கிழக்கு மாகாணத்தினுடைய ஒரு வரலாற்று மீட்ட 5 நிமிட குழுக்குள்ள எங்களோட வரலாற்று சொல்லக்கூடிய இன்றைக்கு இருக்கிற ஒரு ஆசிரியர். அப்ப அவரை கொண்டு வந்து இந்த காய் நகர்த்தும் போது நான் ஏன் கோவப்பட்டன்ற விஷயத்தையும் நான் சொல்லியிருப்பேன். நீங்க இதுல நிக்க கூடாது, ஏன்னா உங்களோட பணி இது கிடையாது. நீங்க வந்து சரியா வரலாற்றை கடத்தக்கூடிய ஒரு மனிதர். அப்ப இன்றைக்கு அவர் அந்த சரியான நிலை நிற்கிறார். தான் செய்த எல்லாத்துக்கும் அவர் அதுக்குரிய நாங்க சொல்லியிருப்போம் அவர்கிட்ட. சாகிறதுக்கு இடையில ஒரு நல்ல விஷயம் செய்யணும். அவரை குழப்பிட்டினோம். பணம் போயிருக்கு இந்த ஊடகத்துக்கு வந்து சீமாண்ட விடயத்துக்கு அந்த மேசையில அமர்ந்து கொஞ்சம் பேசிச்சுதான். இந்த கோமாளி கூட்டம் கொண்டு விடுதலை புலிகள நிதிகளை சாப்பிட்டு வளர்ந்து உடம்ப வளர்த்து பிள்ளைகளை படிப்பிச்ச கூட்டம் கொஞ்சம் இருக்குதானே. இப்ப புலத்துல வந்துட்டு இருக்கிற கூட்டங்கள், அந்த கூட்டங்கள் சீமானுக்காக சாட்சி சொன்ன வந்தவர்களும் ஐநாக்கு சாட்சி சொல்ல வரவர்களையும் நாங்க பாக்குறோம். இன்னும் ஒரு விடயம், இந்த சாட்சி சொல்ல வந்தவர்களையும் இன்றைக்கு இதுல நினைவு கூறுறோம் என்று சொன்னா, இந்த சாட்சி சொல்ல வந்தவர்களுக்கு தெரியவனும் முதல்ல புலிக்கொடி என்றதும் ஏதோ தேசிய தலைவர் என்றதும் மாவீரர் என்பதும் ஒரு தேசிய இனத்தினுடைய அடையாளம். அந்த அடையாளத்தை நான் இந்தியாவுக்குள்ள கொண்டு போறதால நான் என்னுடைய தேசிய இனம் அழியப்படும் என்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த பூச்சாண்டிகளுக்கு. அப்ப இவங்கள் ஒட்டுமொத்தமாக இவங்கள் செய்கிற இந்த இப்படியான திருவுதாள வேலைகளால நீங்க யாரையுமே இது பண்ணாதீங்க. களமுனையில என்றவங்களை இது பண்ணாத. ஏன்னா அந்த சூழ்நிலையில அவர் பயங்கர அப்செட் ஆயிட்டார். ஒரு அப்செட் நான் உங்களுக்கு சொல்லுவேன் அடிக்கடி. எல்லாரும் சூசையண்ணா ஒரு கம்பீரமாக பார்த்து வாழ்ந்த காலங்கள்ல நான் பதிவு செய்திருப்பேன். 2007 தம்பி அந்த மரணத்துக்கு பிறகு, அன்னையினுடைய அந்த காயத்துக்கு பிறகும் அண்ணன் கொஞ்சம் இறுதிக்கட்ட போர்ல அவர் எவ்வளவு சைலண்டாகவும் இந்த போர் விநாயகம் அண்ணாக்கள் தான் என்று நடத்திருப்பினோம் என்ற வரலாறை நான் சொல்லியிருப்பேன். கடற்புலி விநாயகம் இங்க வந்து பரிசுல சேர்த்த ஊத்த விநாயகம் இருக்குது. என்னுடைய அது எங்களுக்கு தேவை சொல்லாதீங்க, அது எங்களுக்கு தேவையில்லை. அது அவரவருக்கு புனிதமா இருக்கட்டும். இதைத்தான் நான் சொல்றேன். எங்களுக்கு வேண்டாம். எங்களோட இனத்தை நாங்கள் எந்த இடத்துலயும் நாங்கள் இது பண்ண வேண்டாம். இப்ப இன்றைக்கு நினைச்சால் இன்றைக்கு பாரதி ராஜா மாவீரர்களை கொண்டு வந்த மாதிரி போராட்டம் கொண்டு வரத்துல இப்ப பார்க்கக்குள்ள அது இது நான் போய் அந்த வார்த்தையை நீங்க இது பண்ணிடுங்க, அதை அழிச்சிருங்க. சரி, அதை இது பண்ணிடுங்க, வேண்டாம். பாரதி ராஜாவை மாவீரர் பட்டியலுக்குள்ள கொண்டு வரான்டா ஒருவன். அப்ப போராடினாக்கள் என்ன செய்யறது? அப்ப இவங்களுக்கு இன்றைக்கு அந்த மனநிலைமைக்குள்ள நாங்கள் எங்களுடைய இனத்தை தள்ளிடக்கூடாது. சரி, ஓகே, எதை விடுவோம். அப்ப விநாயகமண்ணா போன்றாக்கள், பகலவன் போன்றாக்கள் நின்றுதான் இந்த களமுனையில வந்து போராடி தங்களோட இன்னுயிரையும் பொடியையும் எடுக்காத அளவு அந்த இறுதி களமுனை 8-9 மாதத்துக்கிட்ட அந்த களமுனை நடந்தது. அவங்க அங்க பகுதிக்குள்ள நின்றுச்சு. அந்த களமுனைக்குள்ள நாங்கள் போனது கிடையாது. ஆனால் அங்க அந்த நிர்வாகங்கள் எங்களுக்கு சொல்லி கொண்டிருப்பினோம், நடந்து கொண்டிருக்கிற விடயங்கள், போராளிகள் உரையாடி கொண்டிருப்பினோம். இதுல இன்னொரு புறம் நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு எங்கண்ட மாவீரர்களையும் எங்கண்ட போராளிகளையும் நீங்க யாரும் அவமானப்படுத்தாதீங்க. நீங்க உங்களோட ஊடகத்துக்காக இருந்து கொண்டு மேல தேசிய தலைவர் அதை செய்திருக்கலாம், இதை செய்திருக்கலாம், எங்களுக்கு அவருக்கு வகுப்படுக்காதீங்க. அவர் என்னென்ன சர்வதேசத்துக்கு செய்தியோ அவர் செய்திருக்கிறார் இல்லையா, அவர் அதை செய்திருக்கிறார். அப்ப அதனால நாங்கள் இதை கடந்து போக முடியாது, அதை தெளிவுபடுத்திட்டு போக முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க முதல்ல ஊடகமா இருக்கிற நீங்க மக்களை தேவைப்படுத்துங்க, தேவையான கருத்துக்களை சொல்லுங்க. உங்களை நாங்கள் ஏற்றிட்டு வர வச்சுட்டு போடுவோம். நாங்கள் வர வச்சிருக்கிறோம் இல்லையா, அவங்களோட பயணிக்கிறாக்களையும் நாங்கள் நீங்க செய்யற வேலை நல்ல வேலை இப்படி இருங்கன்றதையும் சொல்லியிருக்கோம். ஆனா நீங்க இப்படியான விஷயம் செய்யும் போது, இப்படி கோமாளித்தனம் செய்யும் போது அதையும் நாங்கள் இதுல என்ன ஒன்று முக்கியமான விடயமா இருந்தது. நீங்கள் தான் கருணாண்ட திருமணம் எங்களோட இதில் வந்து போராட்டம் முதல் தடவை நடந்த திருமணமாக வந்து கருணாண்ட திருமணத்தை பற்றியும் அதில் நீங்கள் கலந்து கொண்டு செய்தபடி வேலைப்பணிகளை பற்றியும் நீங்கள் வந்து உரையாற்றி இருப்பீங்க. இப்போ அண்மையில் வந்து கருணாண்ட மகள் வந்து ஒரு வல்லக்காரனை போட்டபடியே கையாஞ்சதபடியால் இப்போ அந்த வீடியோக்கள் எல்லாம் தேடி பிடிச்சி இப்போ வந்து இந்த 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 கூட்டம் வந்து போட்டுக்கொண்டு தெரியுது.
இன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் சிரிப்பா இருக்கு. நாங்கள் சொல்லும் போதெல்லாம் இதண்டாதுகள் வந்து இப்போ வந்து விழுந்து தேடி தேடி உங்களை நீங்களும் அங்கே நிற்கிறீங்களோ தேடுதல் போல இருக்குது. என்னன்னா நாங்கள் வந்து அண்ணன் வந்து கனநீரம் எடுத்தது. அப்போ அதுக்கிறதுக்காக அது அந்த இடம் சென்றி விடயங்களும் சாப்பாட்டு வாங்க வந்த படியங்கள் ஜெயந்தம்படையணியில் ஒரு குறிப்பிட்ட 15 பேர் கொண்ட ஒரு கொஞ்சம் புரியங்கள் தான் வந்தவங்க. அது கொஞ்சம் பொறுப்பாளர்கள் ஒன்று அப்புறம் டீம் விளையாண்டது. நான் இந்த கல்யாணத்தை பற்றி பெருசாக சொல்லியிருப்பேன், வரலாம் எப்போ பேசியிருப்போம். இன்றைக்கு அந்த வீடியோ வந்திருக்கு. அப்போ நாங்கள் எவ்வளோ உண்மை பேசியிருக்கிறோம்ன்றதெல்லாம் இன்றைக்கு பார்க்குற ஆக்களுக்கு புரியும். அந்த வீடியோக்கெல்லாம் கிடைக்கும், தட்டி பார்க்கும்போது அதுகளுக்கு விளங்கும் நாங்கள் எப்போ பேசிக்கிறோம். இப்போ அது முக்கியம். இது என்னண்டா ஒரு விஷயம் இப்படித்தானே, நாங்கள் நிஜத்தை பேசுறோம். அந்த நிஜம் அது ஒரு நாள் அப்படியே உண்மையாவே இருக்கும் இல்லையா? எங்கட இனம்ன்றதுக்குள்ள நாங்கள் மாறப்போறது கிடையாது. நான் ஒரு ஈழத்தமிழன், இதுல நான் மாறப்போறது கிடையாது. நான் ஒரு தேசிய இனம் நிக்க போறது கிடையாது. நீங்க எவனாக இருங்கோ, இந்த போராட்டத்தை நாங்கள் தான் போராடணும். இன்றைக்கு எங்கட மக்களை நீங்க அவமானப்படுத்தாதீங்க யாரையும். இன்றைக்கு செய்யற வேலை அத்தனைக்கும் நாங்கள் அதான் முன்னுக்கே சொல்லுவோம், இது செய்யாதீங்கோ, ரைட், இது வேண்டாம். அதுக்கு பிறகு நாங்கள் அதுல நீங்க கொண்டு வந்த பிறகு நாங்கள் எந்த விமர்சனமும் வைக்க மாட்டோம். ஏன் வைக்க மாட்டோம்னா சர்வதேசம் எங்களை பார்த்து கொண்டிருக்கு. அரசியல் ரீதியா நாங்கள் என்ன செய்யறோம்னு பார்த்து கொண்டிருக்கு. இன்றைக்கு எல்லாமே பூச்சியமா இருக்குது. முதல்ல இந்த ஊடகத்தில் இருக்கிறார்கள் தயவு செய்து நல்லதை கற்றுக்கொள்ளுங்க. நல்லதை நானும் வந்து நான் இங்கே ஏமல வளர்ந்தேன். நான் வந்து விரும்பினால் வந்து இங்கே இருக்கிற வெள்ளக்காரர்கள் வேறு இனத்தவர்களை திருமணம் செய்திருக்கேன். நான் வந்து ஈழத்தமிழ் எந்த மண் சார்ந்த ஒரு ஈழத்தமிழச்சியத்தை நான் கல்யாணம் செய்ய வேண்டிய திறமாக இருந்தபடியத்தான் எந்த திருமணம் வந்து ஒரு ஈழத்தமிழ்ச்சியுடன் எந்த திருமணம் நடந்தது. அந்த அது இன்றைக்கு திருமணம் அடுத்ததுங்கிற தாலி கட்டுபடியே தானே. சரி, இன்றைக்கு நீங்க பதிவு திருமணங்கள் முடிச்சிட்டோம். அடுத்தது ஓகே, நீங்க சந்தோஷமா இருக்க வேணும், அதுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாங்கள் ஒரு வந்து நாங்கள் இப்போ போட்டிருக்கோம் போடல. அப்ப இன்றைக்கு நாங்கள் டைம் இருந்தபடியா நேரம் கிடைக்கிறது இந்த இதனால வந்து இங்கே பண்ற காலமா போயிட்டு எங்களுக்கு டைம் இருக்கும் இல்லை. மற்றது என்னன்னா இது போறதுல பிரயோசனம் இல்லை. எனக்கு மனசுல கவலை இருந்தது, ஏன் இப்படி புரியாம பேசினோம்ன்றதும் என்ன நடக்குதுன்னு தெரியாம இந்த சமூகம் தனக்கு தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சபடி பேசி கொண்டிருக்கிறன்றது இது நிலைக்க போற விஷயம் கிடையாது. மாவீரர் ஆத்மா சுத்தி கொண்டு இருக்குது. போராளிகளினுடைய நிஜ தியாகங்கள் அதுக்கு உயிர்ப்பு இருக்குது. நான் அதான் நினைக்கிறது. இப்போ ஒரு போராளியினுடைய தியாகத்துக்கு உயிர்ப்பு இருக்குது. இந்த மிகுதியா இருக்கிற போராளிகள் இருக்கணும் தானே, உண்மையான போராளிகளை கலப்படங்களில் உண்மையான போராளிகளினுடைய அதுக்கு ஒரு உயிர்ப்பு இருக்குது. அந்த சத்தியம் இருக்குது. அந்த சத்தியத்தை நாங்களுடைய நிஜத்துல பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவ இப்படி இருக்கும்போது தெரிஞ்சதை சொல்லிடணும். அதை மறைச்சு கொண்டு வந்தோம்னா அதுக்கு உயிர்ப்பு கிடையாது. அதுக்குத்தானே நாங்கள் இருக்கிறோம். இப்போ நாங்கள் தொடர்ச்சியா பேசுறது போலதான் அமரர் மாவை ஐயாவை பற்றி பேசும்போது ஏன் பேசினாங்கன்னா நாங்கள் உயிர்ப்போட இருக்கிறோம். மாவை ஐயா என்ன செய்தார்ன்றது எங்களுக்கு தெரியும். அப்ப அதே போலதான் கண்ணுக்கு நேரத்தோடு செயல்பட்டவர்களையும் நாங்கள் பேசாம இருக்கிறது அது பெரும் ஒரு ராமனை பற்றி கதைக்கிறதுக்கு வந்து ஒரு தகுதி இருக்கும். தகுதியற்றவர்கள் எல்லாம் அதுவும் அந்த ஊடகத்தில் போய் நின்று கொண்டு தங்களை உத்தமர்கள் போல வந்து கதைக்கிறதெல்லாம் இவர்களுக்கெல்லாம் மனநோய். ஒரு மனநோய் பிடிச்ச பித்து பிடிச்ச. அதுக்கு முன்னோரு விஷயத்தை பாருங்க, ராமண்ணாவை இந்த சமூகம் எடுத்து கதைக்குதுண்டா. சகோதரியை தந்து தண்ட இளமையை தந்து பொண்டாட்டியை தந்து பிள்ளைகளையும் இந்த களமுனையில தந்தவர்களை நாங்கள் இப்படி அவமானப்படுத்துகின்ற போது எதுக்குமே எங்கட கையில இல்லை. காட்டி கொடுத்து 10 போராளிகளை கொண்டதோ, அல்லது காட்டி கொடுத்து தமிழ்ல விடுதலை புலிகளுடைய நிர்வாகங்கள் எங்கேயாவது புலத்தில் அழிச்சதோ, அல்லது எங்கேயாவது இலங்கையில நீங்க ஒரு போராட்டத்தை உருவாக்குற போது அந்த போராட்டத்துக்கு எதிராக நின்று போராடினவர் அவர் கிடையாது. போராடி போட்டு அந்த சிச்சுவேஷன் அவர்களுக்கு அமையப்படுது. இந்த ராணுவம் 17ஆம் தேதியோட அப்படியே மௌனமாக்கப்படுது எல்லாம். அப்ப நீங்க என்ன செய்யணும், மௌனமா இருந்துட்டு போங்க. நீங்க பாடம் கொடுக்காட்டி இந்த நீங்க பட்டம் கொடுக்க உங்களுக்கு தெரிஞ்சாதான் பாரதி ராஜாக்கு நீங்கள் மாவீர பட்டியல சேருங்கோ, புலிக்கொடியை கொடுங்கோ, அது கூட விருப்பம். இதுல நான் நிக்க போறது கிடையாது. நான் விளக்கமா எழுதியிருப்பேன். ஒருவன் பதிவு போட்டிருக்கிறான், அது விடுதலை புலிகளினுடைய பேர் வச்சுதான் அது வருது. நான் சொல்ல விரும்பல, எங்களுடைய அந்த அடையாளத்தை வச்சு வருது. தவறுக்கு வீர வணக்கம் போட்டு அதை செய்திருக்கணும். உண்மையிலேயே அவர்கள் உலகத் தமிழர்களாம். உலகத் தமிழர்கள், அவரும் உலகத் தமிழர்களுடைய பிரதிநிதியா பாரதி ராஜா. அப்ப உலகத்தமிழர் என்ற வட்டத்துல வந்துட்டு அவனுக்கு பிறப்பு இல்லை, அவனுக்கு தேசிய இனம் கிடையாது. அப்ப அப்படியானவங்க இன்றைக்கு நிர்வாகம் செய்யும் போது நாங்கள் இதுல ஒன்றும் பண்ண இயலாது. அப்ப மேல தேசிய தலைவர் என்ன சொல்றவர், நீங்க எப்பவும் பலவீனமாயிடக்கூடாது, பலமா இருக்கணும். உங்களோட வேலை திட்டத்தை நாங்கள் பலமா செய்யணும். இப்ப இந்த சனத்தோட நின்று கொண்டு நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. எங்கட வேலையை நாங்கள் சரியா செய்து கொண்டு நாங்கள் போக வேண்டிய. ஆனா இப்படி தொடும்போது இதை விட மோசமா வந்து பேசுவோம் இணையத்துல. ஏன்னா உங்களுக்கு தெரிய வேணும், கதிரன்ற வந்துச்சுன்னா உங்களை கிழிச்சு தொங்க விட போயினோம், அதுக்கு இப்ப முதல் ஒத்திக்க பாக்கினோம்ன்றது தெரிய வேணும். பேரெல்லாம் சொல்லி பிறகு
மரியாதை காணொளி போட்டுடுங்க. ராமண்ணா தெரியாத ஆக்கள் நீங்கள் மரியாதை காணொளி போட்டுடுங்க. நீங்க உங்கள்ட்ட என்ன எத்தனை பேர் இதால போராளிகள் கொல்லப்பட்டது அல்ல யாருக்கு எதிராக ராமன் ஆயுதம் தூக்கியிருந்தா அது சரியா செய்யுங்க. நீங்க எந்த நிர்வாகத்தை நீங்கள் ஈழத்தமிழர்களுக்காக செய்து வச்சிருக்கிறீங்களா அதை அழிச்சிருந்தா பேசுவோம், ஒரு பிரச்சனை இல்லை. என்னையும் நாங்களும் தான் உங்களோட நிர்வாகத்தை வந்து நாங்கள் இன்றைக்கு நாங்கள் நிர்வாகத்துக்குள்ள இன்றைக்கு டிசிசி எடுத்தாலும் சரி ஏனைய அமைப்புகளாக இருந்தால் சரி இன்றைக்கு நாங்கள் ஏன் நிர்வாகத்துக்குள்ள நாங்கள் போகாமல் நிற்கிறோம். ஏன்னா உங்களோட நிர்வாகத்தை நாங்கள் டச் பண்ண மாட்டோம். எங்களை வந்து மேதோ தேசிய தலைவர் அப்படி தான் வளர்த்துருக்கிறார். எங்களோட காலில் நின்று தான் எங்களோட வேலையை செய்யணும். நாளைக்கு நீங்கள் ஒரு பிள்ளை செய்து போட்டு எங்களோட வரலாற்றை நீங்கள் சொல்லக்கூடாதுக்காகத்தான் நாங்கள் எல்லாம் இப்படி எங்களோட காலில் நின்று எங்களோட பணியை நாங்கள் செய்து கொண்டு போகிறோம். அப்போ நீங்கள் அதுக்குரிய மரியாதை கொடுக்க விடும். நாங்கள் இந்த இனத்துக்கோ இந்த அமைப்புக்கோ உங்களோட அமைப்பு எதுவும் செய்தவர்கள் கிடையாது. இந்த பேச்சு வழக்கேன் பிறகுதாண்டா நீங்க தான் உருவாக்குறீங்க. நீங்க ஊடகத்தில இருந்து கடந்ததெல்லாம் பேச தேவையில்ல. இன்றைக்கு என்ன வழி நடத்தணும்? 17 வருடங்களா இல்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி மக்கள்கிட்ட பேசுங்க, கருத்தரங்க கொண்டு வாங்க. இல்ல இவர் வந்து உண்மையான ஊடகராக இருந்த இவருக்கு அந்த யாராவது சொல்லியிருந்தால் உங்க ஐக்கிய நாடு சபையில் உறுதிப்பட்ட உங்கள்கிட்ட வந்து இறுதிக்கிழமை போராளிகிட்ட வந்து கேட்டிருப்பாரு என்ன இது உண்மையா பொய்யாட்டு கேட்டு உண்மையா அறிஞ்சிருப்பார். மாறா வந்து தண்டை ஒரு இந்தியா அதுவும் வந்து இந்தியா ஊடகத்துக்குள்ள போய் வந்து அவர் சொல்றாரு. இந்தியா ஊடகத்தை விட அவர் செய்தது உலகத்திலே மிக கேவலம். ஈழத்தமிழர்களிலேயே மிக கேவலமான வேலை. இப்ப கருணா இயக்கத்தை விட்டு பிரிஞ்சு போய் இவ்வளவு கொலை குற்றங்கள் நடந்த பிள்ளையான் போன்ற விஷயங்கள் மாதிரி இவர் செய்திருக்கிறதும் அதே போன்றுதான். மாவீரர்களையும் தேசிய தலைவரையும் புலிக்கொடியையும் இந்தியாவுல கொண்டு வைக்கிறதுக்கும் போராட்டத்தை கையளிச்சுட்டு போறோம் என்ற அந்த வீடியோவையும் பதிவிட்டத்துல இவருக்கு பல மாங்கி இருக்குது. இப்ப நானே கடந்து போனான் இவரை விமர்சனம் செய்யாம. இவரை நான் இதுவரைக்கும் விமர்சனம் செய்யல, இவர் இணையதளத்தில் விமர்சனம் செய்யல. நான் வந்து பார்த்துட்டு ஓரளவு எனக்கு புரிஞ்சது என்னென்றால் இவருக்கு இதை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அவர் போட்டிருக்கணும். அப்ப ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு அரசியல்ல நுணுக்கத்துல இந்தியாவுக்குள்ள இந்த சூட்ச வேலையில இவர் இருக்கிறார். அது அவனை நாங்க கோர்ட்ஸ் கேட்டும் போது இவரை கொண்டு வரலாம் ஆட்டோமேட்டிக்கான்றதுதான் எங்களுக்கு இருந்தது. அதுக்கிடையில இவர் முந்தி கொண்டு நிற்கிறார். இவர் அவரை போராளிகளை பதறி கொண்டு நிற்கிறார். இவர் அதை பண்ற இதை பண்றன்னு நிற்கிறார். இவர் உலகத்துல இவர் பெரிய மிக அயோக்கியம். ஏன்னா ஒரு ஈழத்தமிழத்தையும் நாங்கள் தேசியனும் தமிழ் விடுதலை புலிகள் இதுதான் அவர்கள் இவருக்குமே தங்களது போராட்டத்தை ஆட்டையும் கையளிக்க மாட்டேனும் என்றதும் இப்படியான ஓடியோக்கள் பேச மாட்டேனும் என்றதும் அது வெட்டி ஒற்றி எங்கேயோ இடத்துல செய்யப்பட்டு அது வந்திருக்குன்றது அவருக்கு தெரியவன் இல்ல. அவர் அதுக்கு ஒரு உறுதுணையா இருக்கக்கூடாது, அந்த பதிவுக்கு உறுதுணையா இருக்கக்கூடாது. மேதவு தேசிய தலைவர் 13வது திருத்த சட்டத்தை வேண்டாம் என்று சொன்னவர் ஏன்னா இந்தியாவுக்குள்ள போயிட்டு நிற்பார். என்னத்துக்கு அப்ப உலக மாவீரர்? அப்ப அதான் அப்ப நாங்கள் அதெல்லாம் திருப்பி நாங்கள் பேச வேண்டியதாக இருந்தது. எனவே உங்களுடைய திருமணத்துக்கு மீண்டும் நல்வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக ஹாப்பியா இருங்க, ஹாப்பியா எல்லா இடமும் என்ஜாய் பண்ணுங்க. நாங்கள் கருத்தரங்குகள் ஏன் குறைக்கிறோம்னு சொன்னா அறிவற்ற சனத்திட்ட கருத்தரங்கு செய்ய முடியாது. மற்ற இன்னும் ஒன்று, நாங்கள் பலவீனமாக்க முடியாது. நாங்கள் பலமானவர்களா மேதோ தேசிய தலைவர் எங்களை வேலை செய்து கொண்டு போகணும். இல்லை இந்த போராளிகளை தொட்டிங்கன்னு சொன்னா இனி நான் பேச போறது மரியாதைலாம் பேசுவேன். அதாவது தமிழுக்கு அவ்வளவு அளவு கொடுக்கணும், அவ்வளவு மரியாதை கொடுக்கணும்னு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். போராளிகள் மீது தொட்டிங்களோ, மிகுதியான போராளிகள் மீதும் தளபதிகள் மீது வீரச்சாரஞ்சல் மீது தொட்டிங்கன்னு சொன்னா அவ்வளவு கெட்ட கோபங்கள் எங்களுக்குள்ள இருக்குது. உங்களை நீங்க மாத்திக்கொள்ள வலிக்கிறோங்க. இன்றைக்கு நீங்க என்ன செய்யணும் பாருங்க. அவன் ஒரு இருக்கிறான் அந்த தொடர்ச்சியா விடுதலை புலிகள் அவனுக்கு இதை விட்டா சோறு கிடையாது. கடைசியா சோறு போடுறதே அண்ணன். தமிழ்ல விடுதலை புலிகளும் ஏதோ தேசிய தலைவர் தான் சோறு போடுறார். அது செய்தார், இது செய்தார், அதை பண்ண. ஐயோ அது தாங்க முடியல. சரி, அதை வந்து இப்ப வந்து தமிழ்நாட்டு மக்களே அதை வந்து ஒரு காமெடி பீஸா பாக்கணும். இப்ப வந்து பாருங்க அந்த கேவலத்தை நிலையா பாருங்க. இந்தியன் காணொலி நாங்கள் எங்களுடைய பதிவு தீர்மானம் காரணமாக வந்து கண்ணால் வந்து நாங்கள் காணொலி போட முடியாமல் போனது. அந்த இன்றைக்கு சுற்றுலா ரீதியில் வந்து இங்கே வந்தபோதும் அது ஆசி பெறணுமன்றதுக்காண்டி தான் உண்மையான போராளி அவர்கள்ட்ட வந்து ஆசி பெறுறது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல விடயமாக இருக்கும். அது தளபதிகள் இப்படி கதிரண்ணா போன்றவர்கள் வந்து எப்படிப்பட்ட நிலையில் இயக்கத்தில் இருந்தவர்கள் எங்களுக்கு தெரிஞ்சபடியால் இந்த மனைவியை அழைச்சி கொண்டு அவர்கிட்ட ஆசி பெறுறதுக்காண்டி நாங்கள் இங்கே வந்திருந்தோம். அதில் வந்து இருந்த நேரத்தில் வந்து இந்த இதுக்கான நாங்கள் பதில் கொடுக்கணுமன்ற ரீதியில் இந்த மக்களுக்கான தெளிவுபடுத்தணும். அந்த ஒரு போராளிக்கு நடந்த அவமானத்துக்கு வந்து நாங்கள் கட்டாயம் குரல் கொடுக்கணும். அந்த ரீதியில் வந்து அவருக்கான குரலையும் வந்து நாங்கள் இதில் பதிவு செய்திருப்போம். மீண்டும் ஒரு நேரில் வந்து கண்டிப்பாக நேர்களே நாங்கள் இன்றைக்கி இது போடணுமென்று நாங்கள் நினைக்கல. ஆனால் நாங்கள் ஏற்கனவே அதில் எழுதியிருப்போம் பாருங்க. நீங்கள் போஸ்ட் போட்டு நாங்கள் இன்றைக்கி எங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. அப்போ எனவே நாங்கள் அந்த டைமுக்குள்ளே வந்து நாங்கள் ராமண்ணா அவர்களை பற்றி விமர்சனம் செய்திருக்கிறோம்.
வணக்கம் உறவுகளே. லைஃப் வந்து சிக்கன பிரச்சனையால் வந்து இருந்துச்சு. நாங்கள் மீண்டும் ஒரு நேரம் இருக்கும்போது மீண்டும் தொடர்புக்கு வருவோம்.